வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். கீழ வெண்மணி சம்பவம் நடந்து அதோடைய நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. பெரியாருடைய நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. ராஜாஜியுடைய நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இப்படி மிக முக்கியமான 3 தாக்கங்கள், ஒரு சம்பவம், 2 மிகப்பெரிய முக்கியமான பிரமுகர்கள், அவர்களுடைய அந்த சம்பவத்துடைய நினைவு தினம். கீழ வெண்மணி சம்பவம் தமிழக வரலாற்றில் ஜாதிய கட்டமைப்பாகட்டும் அல்லது தொழிலாளர் வர்க்கத்தினுடைய நிலைப்பாடாகட்டும் இதில் பல்வேறு மிக கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய சம்பவம், மறக்க முடியாத ஒரு விஷயம். நிறைய இதை மறப்பதற்கான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், முயற்சிகள் இருந்தாலும் கூட மறந்துவிடக் கூடாத ஒரு சந்தர்ப்பமும் கூட அப்படின்னு நம்ம சம்பவம் கூட அப்படின்னு சொல்ல முடியும். இந்த சம்பவத்துக்கு பிறகு இன்றளவிலும் தொடரக்கூடிய ஜாதிய கட்டமைப்புகள், ஜாதிய வெறிகள், ஜாதிய உணர்வுகள் இதெல்லாம் எந்த அளவுல இருக்கு? இதை இந்த கீழ வெண்மணி சம்பவத்திலிருந்து, ஜாதிய கட்டமைப்புகள், வெறிகளிலிருந்து, ஜாதிய உணர்வுகளிலிருந்து தமிழகம் பாடம் கற்றிருக்கிறதா? இதை பற்றிதான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நாம் வாழ்க்கிறோம். நிகழ்ச்சி நம்முடைய சிந்தனையாளர் திரு இறைவன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல எழுத்தாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல இந்திய குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த திரு சேக்கு தமிழரசன் எம்எல்ஏ அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் 3 பேரும் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு தமிழரசன் ஆரம்பிக்க ஒரு முறை. என்னுடைய அடிப்படையான கேள்வி, இந்த கீழ வெண்மணி சம்பவத்தை தொழிலாளர் வர்க்கத்திற்கும் முதலாளி வர்க்கத்துக்குமான ஒரு போராட்டமாக பார்க்க வேண்டுமா, அல்லது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற ஜாதியினருக்குமான ஒரு முரண்பாடாக ஒரு போராட்டமாக பார்க்க வேண்டுமா? முதல்ல 46 ஆண்டுகளுக்கு பிறகும் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை நீங்க திருப்பி இன்றைக்கு நினைவு கூறுகிற வகையில இந்த கருத்து கலந்தாய்வு எடுத்துக்கிட்டதுக்கு தந்திக்கு என்னுடைய பாராட்டுகள். பலர் அது ஒரு வர்க்க மோதல், வர்க்க போராட்டம், முதலாளித்துவ நிலப்பிரபுக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும் நடந்த ஒரு மோதல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது இடதுசாரி சிந்தனையாளர்களும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம அது சாதிய ஆதிக்க சக்திகளுக்கும் சாதிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடையே நிகழ்ந்த ஒரு மோதல். ஏன்னா குற்றம் சாட்டப்பட்ட அந்த 23 பேர்ல அனைத்து சாதியும், பல சாதியும் உள்ளடக்கியதா இருந்தார்கள். ஆனால் இறந்து போன 44 பேரும் முற்றிலும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தார்கள், அடித்தளத்து மக்களாக இருந்தார்கள். அந்த 23 பேர் குற்றவாளிகள் இருந்தாங்க பாருங்க, அதுல பல சாதி இருந்தாங்க. இவங்க ஒரே ஒரு சமூகம் தான் இருந்தாங்க. முதலாளிகளாக பலர் இருந்தார்கள், தொழிலாளர்களாக ஒரே சமுதாயம் தான் இருந்தது, ஒரே சமூகம் தான் அந்த மாதிரி இருந்ததுங்கிறப்போ அது எப்படி நீங்க அதை கணக்கில் எடுத்துக்காம இருக்க முடியும்? ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையில வர்க்க உணர்வு அப்படிங்கறத விட சாதிய உணர்வு தான் பெருமளவு இருக்கு. ஒரு வர்க்க உணர்வுன்னு இதுவரைக்கும் கூட அந்த உணர்வு அது வளர்ந்து இருக்கிறதா, அது தோன்றி இருக்கிறதா அப்படின்றதுல எனக்கு மிகப்பெரிய கேள்வி உண்டு. தொடர்ந்து விவாதிப்போம். நான் திரு வெங்கடேசன் கேட்க விரும்புறேன், உங்களுடைய பார்வையில கீழ வெண்மணி சம்பவம் ஒரு வர்க்க ரீதியான போராட்டத்துடைய விளைவா அல்லது ஜாதிய கொடுமையினுடைய எதிரொலி நினைக்கிறீங்க? அண்ணன் சொன்ன மாதிரி அதுல சாதிய ரீதியான ஒடுக்குமுறையா தான் நான் அதை பார்க்கிறேன். நான் இதுல 2 விஷயமும் கலந்துதான் இருக்கு. கூலி உயர்வு போராட்டம் இருந்தாலும் கூட அது அந்த சமயத்தில், அந்த காலகட்டத்தில் சாதிய ஒடுக்குமுறை மிக அதிகமாக இருந்தது. அந்த எங்கெங்கெல்லாம் இந்த பண்ணை வேலை முறை இருந்ததோ அங்கெல்லாம் சாதிய முறை, அடக்குமுறை இருந்து கொண்டிருந்தது. அதனால இது 2ஐயும் நாம் இணைத்துதான் பார்க்க வேண்டும். பிரிச்சு பாக்குறதுல 2மே இணைத்துதான் பார்க்கணும். ஜாதி கொடுமையும் கூட இருந்தது அப்படிங்கிறத பார்வை. திரு இறைவன், உங்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன், இதுல தொழிலாளர்கள் முதலாளிகள் எப்பயுமே காலங்காலமா இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தகராறு, இந்தியாவில குறிப்பா தமிழகத்தில் அதிகமா சொல்லப்படுற ஒரு தகராறு ஜாதிய தகராறு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருக்கக்கூடியவங்களையும் வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும், நாடார்களுக்கும் தலித்துகளுக்கும், ராஜுக்களுக்கும் தலித்துகளுக்கும், தேவர்களுக்கும் தலித்துகளுக்கும் இன்று எந்த பகுதியில் எந்த பக்கம் போனாலும் ஏதோ ஒரு சமுதாயம், பிள்ளைமார்கள் சமுதாயம், நாயுடு சமுதாயம், எதுவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சமுதாயம் இந்த பக்கத்தில் இருக்கும், இன்னொரு பக்கம் தலித் சமுதாயம் மட்டுமே இருக்கும். இப்ப தமிழ்நாட்டில் இந்த ஜாதிய கட்டமைப்பு, ஜாதிய உணர்வு, ஜாதிய வெறி அதிகமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த சம்பவம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அன்றைய காலகட்டத்தில் இருந்த அளவில் பார்க்கும் பொழுது ஜாதிய ஒடுக்குமுறை தான். ஆனாலும் இந்த பிரச்சனை எழுந்தது முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்குமான பிரச்சனையாக தான் இருந்திருக்கிறது. கூலி உயர்வு என்று சொல்லுவதை கூட நம்முடைய கஸ்தூரி ரங்கன் போன்றவர்கள் மறுக்கிறார்கள். கூலி உயர்வு கூட இல்லை என்று அந்த தொழிலாளர்களே சொல்லுகிறார்கள். அவர்கள் இந்த
உற்பத்தியாளர் சங்கத்தில் தங்களை சேருமாறு வற்புறுத்தியதால் நாங்கள் அதை மறுத்ததால் எழுந்த பிரச்சனை என்று அவர்கள் சார்பாக தொழிலாளர்கள் சார்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு பார்வைக்கு வெறும் தொழிலாளர்கள் மட்டும் என்று சொல்லுவதை நாம் ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதற்கு காரணம், எதிராளிகள் அனைவரும் பல்வேறு ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று தமிழரசன் சொல்லுவதில் ஒரு உண்மை இருக்கத்தான் செய்கிறது. அதனால தலித்துகளுக்கு எதிரான ஒரு காரணம் அப்படி கூலி உயர்வு காரணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவர்களுடைய வாக்குமூலமே அப்படித்தான் இருக்கு. கூலி உயர்வு கேட்டுதான் போராடினாங்க அப்படிங்கிறது நம்ம பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டதை பார்க்கும். சிலர் சொல்லிருக்கலாம் இல்ல சொல்ல. ஆனா நீங்க சொல்லும் போதே ஒரு கேள்வி, கூலி உயர்வை தாண்டி நீ எல்லாம் கூலி உயர்வு கேட்க வந்துட்டியா, நீ எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க வந்துட்டியா, நீ எல்லாம் உரிமை குரல் கொடுக்க வந்துட்டியா அப்படிங்கிற ஒரு பார்வை கூட இருக்கலாமா? இருக்கலாம், நிச்சயமாக இருக்கிறது. அது காலங்காலமாக முதலாளி வர்க்கத்தினுடைய அந்த சிந்தனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த முதலாளி வர்க்க சிந்தனைங்கிறத தாண்டி ஜாதிய சிந்தனை அப்படிங்கிற ஒரு மாறுபாடு, ஜாதிய சிந்தனை, ஜாதிய வெறி, ஜாதிய உணர்வு, ஜாதிய ஆழமான ஒரு பற்றுதல் அப்படிங்கிற பார்வை இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா, கூடிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கு இதை நாம் அதோடு ஒப்பிட்டு பேசுவது சரியாக இருக்காது என்றுதான் கருதுகிறேன். அதோடைய நீட்சி தான் இது அப்படிங்கறதுனாலதான் இந்த கேள்விக்கு நான் கொண்டு வரேன். ஜாதிய பிரச்சனை அதுதான் அடிப்படை வேறாக இருந்தது அப்படிங்கும் போது ஜாதிய கட்டமைப்புகள் அப்படியே இருக்குது. அதற்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு அந்த தீர்வு தந்ததாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசியல்ல, சமூக, பொருளாதார எல்லா தளங்களிலும் ஜாதி ஒரு பிரிக்க முடியாத பிணைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. நிச்சயமாக அப்படித்தான் இருக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த பாகுபாடு அதிகரிச்சு நினைக்கிறீங்களா, குறைஞ்சிருக்கு நினைக்கிறீங்களா? பாகுபாடு அன்றைய காலகட்டத்தில் இருந்த அளவுக்கு இல்லை என்பதும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அந்த முன்னாடி இருந்த ஒரு பாகுபாடு, ஜாதிய மோதல் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? திரு தமிழரசன், உங்களுக்கு இதுல உடன்பாடு இருக்கு? அந்த தன்மை மாறி இருக்கு, உணர்வு மாறி இருக்குன்னு சொல்ல முடியாது. வெளிப்படுத்தக்கூடிய விதம், விஞ்ஞானம் ஓரளவுக்கு சில முன்னேற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது, உலகளாவிய ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட சிந்தனை. ஆனால் பெருமளவுக்கு அந்த தாக்கம் வந்திருக்கிறதா என்றால் அது இல்லை. இப்ப எப்படின்னா, அன்றைக்கு இருந்த தன்மையோ இன்றைக்கு இப்போ நம்ம வர்க்க உணர்வோ எடுத்துக்கிட்டா, ஒரு ஆலை தொழிலாளி இன்னொரு ஆலை தொழிலாளி வீட்டுல போய் நான் திருமணத்துக்கு என் குடும்பத்துக்கு சம்பந்தம் கேட்கறேன்னு கேட்க முடியுமா? ஒரு தச்சு தொழிலாளி ஒரு தச்சு தொழிலாளி வீட்டுக்கு போய் கேட்க முடியுமா? தொழில் என்பது வேறு, திருமணம் என்பது வேறு. நீங்க எப்படி ஒரு உருவப்படுத்தி பார்க்க முடியும்? திருமணம் தான் சாதியத்துக்கான ஒரு பெரிய மூலக்கூற. ஏன்னா எந்த ஒரு குடிமகனும் எனக்கு என்னுடைய சொந்த சாதிக்கார விவசாயம் செஞ்ச நிலத்துடைய நெல்லதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்ல மாட்டான். திருமணத்துக்கு மட்டும் தன்னுடைய சொந்த சாதி சரியா சொன்னீங்க. திருமணம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட விஷயமா, இந்த சமூக தொடர்பான விஷயம் இல்ல. இதை தான் ரொம்ப அழகா பாபாசாஹேப் அம்பேத்கர் சொன்னாரு. நானும் எவ்வளவோ ஆராய்ச்சி செய்து பார்த்துட்டேன். 2 முடிவுகள். அது ஒரு முடிவு, ஒரு பெரும்பான்மை சமூகத்தை ஒரு சிறுபான்மை சமூகம் ஒரு காரணமும் இல்லாமல் அடக்கி வைப்பதற்கு வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு சாதனம் சாதி. இன்னொன்னு, இந்த சாதி இதுவரையில என்ன சாதிச்சிருக்கு இத்தனை ஆண்டு காலமா, அது இருப்பதனால் நான் ஒன்னும் இல்ல, கொள்வினை கொடுப்பினை, இந்த சமூக திருமண உறவு, இதை தவிர அது ஒன்றும் சாதிக்கவில்லை. வேறு எதற்கும் அது பயன்படவும் இல்லை. வேறு எதற்கு அது பயன்பட்டிருக்கிறது? இதை தவிர வேற எதற்கும் பயன்படவில்லை. தன்னுடைய சொந்த சாதியில மனம் எடுத்து சொந்த அப்படியே அதே சொக்க சாதியில தன்னுடைய வாரிசுகள் வர வேண்டும் அப்படிங்கறத தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால வேற எதுக்கும் அது பயன்படுறது இல்லை. ஒரு திருமணம் தாண்டி அதுக்கான சமூக பொருளாதார காரணங்கள் இருக்கு அப்படிங்கிற மறுத்த முடியுமா? இன்னொரு முக்கியமான கேள்வி, பயன்படுறது இல்லையே, நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். முகநூல்ல ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், இது பற்றி நம்முடைய பதிவுக்கு நண்பர் சொல்லியிருந்தார், ஜாதி வாரியான இடஒதுக்கீடு தொடரும் வரை இது போன்ற ஒரு பற்றுதல் கூடிய ஒரு ஜாதி பற்று இருந்து கொண்டே இருக்கும். அந்த இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் மாறினால்தான் இந்த ஜாதி பற்று என்பது வெளிவரும், இந்த ஜாதி பாகுபாடு என்பது வெளிவரும் சொல்லிட்டு முகநூல் ஒரு நண்பர் குறிப்பிட்டார். நான் திரு வெங்கடேசன் கேட்க விரும்புறேன், இன்னைக்கு இந்த ஜாதி பாகுபாடு பற்றிய அணுகுமுறை மாறி இருக்கிறது, ஆனால் பாகுபாடு தொடர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரு தமிழரசன் சொன்னார். இன்னைக்கு தலித்துகள் நிறைய கல்வி கற்று பொறியியல் ஆகட்டும், மருத்துவ கல்வி ஆகட்டும், அரசு பணியாகட்டும் பல இடங்களில் முன்னேறி கொண்டிருக்கிற நிலைமையில, நகர்மயமாக்கல் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில இந்த பிரச்சனை கிராமங்கள்ல சில இடங்களில் மட்டுமே நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? இல்லாட்டி கிராமம் நகரம் பாகுபாடு இல்லாமல் எல்லா இடத்துல நடக்குதுன்னு சொல்ல முடியுமா?
இந்த ஒடுக்குமுறை முன்பை விட இப்போ குறைந்துதான் இருக்கிறது என்பதை நாம் நேர்மையாக ஒத்துக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு நடந்த அந்த சம்பவமானாலும் சரி, இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவமானாலும் சரி, சில இடங்களில் நீங்கள் இன்னும் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் சொன்னால் இது பெரியார் பிறந்த மண். அப்படி பெரியார் பெயரை யாரெல்லாம் சொல்லி அரசியல் செய்கிறார்களோ அவர்களால் தான் நடக்கிறது. நீங்கள் கூர்ந்து யோசித்து பார்த்து சொன்னால், நீங்க உதாரணமா பாமகவை எடுத்துக்கொள்ளலாம். பாமகவை பொறுத்தவரையில் அவர்கள் பெரியாரை தான் ஒரு முன்மாதிரியாக அவர்கள் வைக்கின்றார்கள். ஆனால் அதே பாமக தான் இன்று அந்த சாதிய பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது இயற்கையாகவே நமக்கு வந்து ஒரு கேள்வி எழுகிறது. இந்த பெரியாருடைய பெயரை சொல்லி இவர்கள் உண்மையிலே பிழைப்பு அரசியல் தான் நடத்துகிறார்கள். உண்மையிலேயே இவர்கள் ஜாதி ஒழிப்புக்காக, இந்த தீண்டாமை ஒழிப்புக்காக இவர்கள் பாடுபடவில்லை என்று தோன்றுகிறது. அப்படியே கொஞ்சம் மாத்தி பாருங்களேன். தலித்துகளுக்காக சில கட்சிகள் உருவாகலாம். திரு கிருஷ்ணசாமி ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், ஒரு திருமாவளவன் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். தலித்துகளை வைத்து நீங்கள் அரசியல் நடத்தக்கூடாது என்று தடுப்பதற்காக இன்னொருத்தர் அரசியல் இயக்கம் நடத்தக்கூடாது, உடனே அது குற்றமாயிருமா? இவர்கள் இங்கு அரசியல் நடத்துவது இவர்களும் வந்து ஜாதி அமைப்பு கிடையாது, ஜாதி சங்கம் கிடையாது என்று சொன்னாலும் கூட இவர்கள் முன்னிறுத்தக்கூடிய விஷயம் ஜாதியா இருக்கிறது. எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை ஜாதி மட்டுமே கிடையாது, பல்வேறு விஷயங்கள் முன்னிறுத்தினாலும் கூட அது ஜாதி இயக்கமாக குற்றம் சாட்டப்படுகிறது. அதே போன்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கூடிய கட்சிகள் தானே தலித்துகளுக்காக போராடக்கூடிய கட்சிகளும். நீங்கள் 2 பேருக்கு போட்டி வைக்கிறீர்கள். 2 பேருக்கு போட்டி வைக்கும் போது ஒருவர் முடவனாக இருக்கிறார். 2 பேரையும் ஓட்டப்பந்தயம் வைக்கும் பொழுது உண்மையிலே ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுகின்றது. அப்படி உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு நாம் உதவி கண்டிப்பாக செய்ய வேண்டும். அந்த ஒரு கண்ணோட்டத்துடன் தான் தலித் கட்சிகள் இது அப்படி செயல்படுகின்றன. கொஞ்சம் ஒரு பதில் சொல்லவா? இதே சிந்தனையே, இதே கேள்விய பாஸ் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கங்களை உருவாக்கிய போது பலரும் கேட்டார்கள், இப்படி ஒரு அமைப்பு தேவையா? இவர் வந்து அந்த அடித்தளத்து மக்களுக்காகவே ஒரு அமைப்பு வேணுமா அப்படிலாம் கேட்டாங்க. அவர் ரொம்ப அழகா ஒரு வரியில சொன்ன பதில், ஆடுகள் சேர்ந்து அமைப்பு வைப்பதற்கு காரணம் சிங்கங்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தானே தவிர பலியிடுவதற்காக அல்ல. அன்னைக்கு நிலைமைக்கு அது அவசியமா இருந்ததுங்கிற மாற்று கருத்து இல்லை. நீங்களும் திரு வெங்கடேசனும் இருவருமே சொல்வது போல இன்றைய காலகட்டத்தை ஒப்பிடும் போது இன்று பெருமளவு குறைந்திருக்குன்னு சொல்லி சொல்லும் போது இன்று அந்த இயக்கங்கள் ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு என்ன அவசியம்னா, இப்போ பீகார்ல ஒரு முதலமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சி, அவர் முதலமைச்சரா இருந்து கொண்டு சொல்கிறார் ஒரு குற்றச்சாட்டை, நான் போய் வழிபட்டு வந்த கோயில நான் அங்கிருந்து வந்த உடனே தூய்மைப்படுத்தினார்கள், நான் ஒரு மகா தலித் என்பதனால தலித்துகளிலே இன்னும் அடித்தளத்து தலித். அந்த பிரச்சனை அவரே மறுத்தார் அப்படிங்கிறதும் அந்த கோயில்காரர் யாரும் சொல்லுங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இல்ல? நிச்சயம். அது முதல் நாள் அந்த குற்றச்சாட்டு வந்தது இல்ல, மறுநாள் அவரே மறுத்தார். முதல் அவரே சொன்னார், அப்புறம் அவரே சொன்னார். அதற்கு அப்புறம் வந்து தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையம் இருக்க, அந்த ஆணையம் கூட வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டது. அப்புறம் இல்லன்னு அவரே மறுக்கல. அவர்கள் நாங்கள் அப்படி செய்யவில்லை, வழக்கமாக கழுவியதை போல நாங்கள் கழுவினோம், தூய்மைப்படுத்தினோம், எல்லாம் வழக்கமான ஒரு நடவடிக்கை. எல்லா நாளும் கோயில வந்து சுத்தம் பண்ணுவாங்கிறது தெரிஞ்ச சட்டத்தின் பார்வையில தப்பிப்பதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. அதுல ஒரு வழி அது, நாங்க வழக்கமா கழுவியதை போலதான் கழுவினோம் அப்படின்னு. நம்முடைய அன்டச்சபிலிட்டி ஆக்ட் இருக்கு பாருங்க, அந்த ஆக்ட்ல இப்படி தப்பிக்க கூடாது என்பதற்காக தான் பாஸ் அம்பேத்கர் அழகா சொன்னார், நீங்கள் அந்த நோக்கோடு அந்த நடவடிக்கை செய்திருந்தாலே அது எதிரானது. நீங்களும் திரு வெங்கடேசன் சொன்னது போல அந்த ஜாதிய பாகுபாடுகள் அன்றிலிருந்து இன்று பெருமளவு குறைந்திருக்குன்னு சொன்னது தவறான கருத்தா? நீங்க தான் சொல்றீங்க, 2 பேரும் தான் சொல்றீங்க. அது இயல்பான ஒரு விஞ்ஞானம். விஞ்ஞான வளர்ச்சி என்பது வேறு. அதுல வந்து எவ்வளவு வளர்ச்சிகள், விஞ்ஞானம் எத்தனையோ வளர்ச்சிகள் பண்ணிருக்கு. இப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் சமூக பொருளாதார தளங்கள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா சூரிய அந்த பாகுபாடு குறைஞ்சிருக்கு நீங்களே ஒப்புக்கும் போது, சுக்கிரன் சூரியன் சந்திர மண்டலத்தில் கூட போய் மனிதன் அடியெடுத்து வைத்து விட்டான். அவ்வளவு விஞ்ஞானத்தை படைச்சிருக்கு. கடவுள், அதாவது இது கடவுள் பிறப்பு அப்படிங்கறதே மாற்றி விஞ்ஞானத்தால குழந்தைகளை உருவாக்க முடிந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு உருவாயிருக்கு. இப்ப டெஸ்ட் குழந்தைகள்லாம் என்ன சாதி, டெஸ்ட் குழந்தை என்ன சாதி சொல்லுவீங்க, என்ன மதம் சொல்லுவீங்க? ஜாதிய பாகுபாடு இல்லன்னு சொல்லி வேண்டியதானே? அப்படிதான் சொல்லுவாங்க. இது விஞ்ஞானம் இல்லன்னா நீங்க சொல்லுவீங்க இல்லையா? இது விஞ்ஞானம், இது விஞ்ஞானம்.
டெஸ்ட் டியூப்ல வந்துட்டு பிறகு என்ன மதம் என்ன சாதி அந்த காலகட்டத்தை நம்ம எட்டி விட்டோம். அதனால ஜாதிய பாகுபாடு நீங்க சொல்ல வரீங்க. ஒரு புறம் தமிழர்களுடைய கருத்து என்ன? ஜாதிய பாகுபாடு இல்லை. நம்முடைய குற்றச்சாட்டு நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன். இது பெருமளவில் இருக்கா குறைந்த அளவில் இருக்கான்னா பெருமளவில் இருக்கு. குறைந்த அளவில் அதற்கு மாறான வளர்ச்சியும் இருக்கு. அதைத்தான் நீங்க கருத்து பதிவு பண்ண விரும்புறீங்க. அதான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். அது வந்து குறைந்து இருக்குதான் சொன்னதால இல்லவே இல்லைன்னு சொல்லல. அந்த குறைந்த அளவை கூட ஒழிக்கணும்ன்றதுனால அதான் தலித் கட்சிகள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றன. இறைவன் கேட்க ஒரு முக்கியமான விஷயம் பாக்குறோம். நம்ம வெங்கடேசன் அவர்கள் சொன்ன கருத்தை நான் முதலில் மறுக்க வேண்டும். சொல்லுங்க. பாமகவால் தான் இங்கே ஜாதிய பிரச்சனைகள் அதிகமாகிறது என்று சொன்னார். அப்படி சொல்லல. பாமகவை உதாரணமா சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரு, நான் திரும்பி உங்களுக்கு பதிவு பண்ணிருக்கா சொல்றேன். பாமக போன்ற இயக்கங்கள் பெரியார் பிறந்த மண் என்று பெரியாரை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் போது அவர்கள் கூட தலித்துகளுக்கு எதிரான நிலையை முன்னெடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தவிர அவர்கள் மட்டுமே எடுக்கிறார்கள். பாமக தான் இது செய்கிறார். திராவிட கட்சி உள்ளிட்ட எல்லா இயக்கங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். பாமகவே குறிப்பிட்டு சொன்னதால்தான் அதிமுக மேலும் திமுக மேலும் இந்த விமர்சனம் இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் எல்லா கட்சியும் சேர்த்து சொல்லியிருக்கலாம். அவரை விடுங்க, நீங்களே சொல்லுங்க. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ தேமுதிகவோ மற்ற மறுமலர்ச்சி திராவிட மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் விட ஜாதி பிரச்சனைகள்ல தலித்துகளுக்கு மாறான சிந்தனை கொண்ட கருத்துக்களை அதிகமாக பதிவு செய்து எந்த கட்சி? நீங்களே சொல்லுங்களேன். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். தலித்துகளுக்கு அவர்கள் என்ன அமைச்சர் பதவிகளில் என்ன கொடுத்திருக்கிறார்கள்? பாமகவுக்கு வந்த முதல் மந்திரி பதவியையே ஒரு தலித்துக்கு தான் கொடுத்தார் அவர். அதுல எங்களுக்கே ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அதற்கு பிறகு அவர் 1000 பேரை நெய்வேலியிலே வேலைக்கு வைத்த பொழுது தலித்துகளை மட்டுமே வைத்தார். அப்படி அப்புறம் திருமாவளவன் முதல் வாய்ப்பு கொடுக்கப்பட்ட தலித் எளிமலில் ஏன் பாமக விலகினார்? அதுவே அவரை கேட்க வேண்டும். இல்ல திரு தீரன் ஏன் விலகினார்? திரு பொன்னுச்சாமி இப்ப சமீபத்தில் விலகினார். என்ன காரணம் சொல்லி விலகினார்? பாமகவிலிருந்து விலகியவர்கள் எல்லாம் பாமக மீது என்ன காரணம் வைத்தார்கள்? என்ன குற்றச்சாட்டு வைத்தார்கள்? பதவி கொடுக்கவில்லை என்று விலகி ஒரு கேள்வி மட்டும் போக வேண்டிய என்னுடைய நோக்கம் அதிமுகவோ திமுகவோ ஜாதி பாகுபாடு பார்க்காத கட்சிகள் என்று நிரூபிப்பதல்ல என்னுடைய நோக்கம். பாமக இந்த பிரச்சனைகளை அதிகமாக முன்னெடுக்கிறதா இல்லையா அப்படிங்கறத அவங்களுக்கு வைக்கக்கூடிய தலித்துகளுக்கு அதிகமாக செய்த கட்சி என்று பாமகவை நாம் சொல்லலாம். ஏன்னா கிடைத்த முதல் பதவியே அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் அவர் அந்த தலித் என்ன செய்தார்? நெய்வேலியில் நிலம் கொடுத்த எல்லோருக்கும் தானே வேலை வாய்ப்பு வாங்கி தர வேண்டும். 1000 பேரை வேலைக்கு வைத்தது. 1000 பேரும் தலித் வேலைக்கு வைத்தார். ஒரு கூட்டணி ஒன்று அமைக்கிறார்கள் பாமக. அதில் ஒரு தலித் கட்சி கூட இல்ல. அவர்களுக்கு அழைப்பு கூட இல்ல. இல்ல அப்படி திருமாவளம் தான் தமிழ் குடிதாங்கி என்ற பட்டத்தை கொடுத்தார். அவர் தான் வந்து வாழ்த்தார். அவர் வந்து தலித்துகளுக்காக போராடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் தான் வந்து பட்டத்தை கொடுத்தார். தமிழ் குடிதாங்கிற பட்டத்தை தலித்தோடைய சவத்தை வந்து எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல நான் போவேன் தடை செய்யப்பட்ட இடத்துல வந்து அவர் முன்னின்று போனார். நீங்க 4 பேர் போறதுக்கும் அவர் முன்னின்று போறதுக்குமான அடிப்படை வித்தியாசம் உங்களுக்கு நிச்சயமா தெரியும். அப்ப அங்க எதிர்க்கவோ தடுக்கவோ தயங்கக்கூடிய நிலைமை அவர் தான் ஏற்படுத்தினார். அந்த பட்டம் அவர் கொடுக்கப்பட்டது. அப்ப அரசியல் நிலைப்பாடுல ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சிருந்தா ராமதாஸ் தமிழ் குடிதாங்கி, அரசியல் நிலைப்பாடுல முரண்பட்டு போயிட்டாருன்னா அவர் ஜாதி வெறியர். இது எப்படி சரியா இருக்க முடியும்? என்னோட கேள்விகளுக்கு மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து முதல்ல வந்து ஒருத்தருக்கு தலித் எழில்மலைக்கு இப்போ அமைச்சராக்கினார்கள். பின் பொன்னுசாமி அமைச்சராக்கினார்கள். மறுக்கவே இல்லை. அப்போ அந்த இயக்கத்திலேயே அவர்கள் திறமையை கருதி நீங்க தரலையா? தலித்துன்னு கொடுத்தீங்களா? கேள்வியா இருந்தாலும் நியாயமான கேள்வியா ராமதாஸ் திறமையை பார்த்து தருவேன் என்று சொல்லவில்லை. நான் ஒரு முதல்வராக்குவேன் பார்த்து அவர் பேசவில்லை. அவர் ஒரு கிளை கேள்வி என்ன கேட்கிறாரு? அப்ப நீங்க வந்து ஜாதி தான் அதுலயும் பார்த்திருக்கிறீங்களே தவிர அவர் ஒரு திறமையானவருக்கா கொடுக்கலான்னு கேட்கிறாங்க. அப்படி ஒரு தாழ்த்தப்பட்டவரை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் பாராட்டப்பட வேண்டியதுதானே. இதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேங்க. நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொடரணும்னு தமிழ்நாட்டுல வந்து ஒரு தலித்து தான் முதலமைச்சராக வரணும்னு எங்க ஆசைன்னு சொன்னீங்களே, இப்ப அன்புமணி தலித்தா? அந்த காலகட்டத்தில் யார் அந்த லட்சியம் போயிடுச்சா?
இல்ல ஒரு அப்படி மாத்தி யோசிக்கலாம்ல. அவரை வந்து தலித் அமைப்புகள் எல்லாம் வந்து ஆதரிச்சுட்டு இருந்த போது தமிழ்நாட்டின் வந்து எங்கள் லட்சியமே ஒரு தலித்தை முதலமைச்சராக்க வேண்டும். அப்படி அடையாளமாக கிடைத்த முதல் அவருக்கு தான். நான் கேட்கிறேன், தலித் இயக்கங்கள்லாம் அவர் கூட இருந்த போது அவர் இந்த சிந்தனை கொண்டு வந்தா ரைட். இன்னைக்கு தலித் இயக்கங்கள்லாம் அவரை வந்து தலித் விரோதி என்று முத்திரை குத்தும் போது நான் ஏன் தலித்துகள்ட்டையும் கெட்ட பேர் வாங்கணும், என்னுடைய சொந்த சமுதாயத்தையும் ஏன் கெட்ட பேர் வாங்கணும்? ஆமா, என்னுடைய மகனை முன்னாடி போறதுக்கு சொல்லலாம். இதை பாண்டிய சொன்ன மாதிரி வெளிப்படுத்திட்டுமே, தெளிவாக்கட்டுமே, சொல்லட்டுமே. அதான் நான் கேட்கிறோம். பாண்டிய சொல்ற மாதிரி சொல்லட்டுமே. ரெண்டாவது நான் கேட்கிறேன், இன்றைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை மாற்றி அமைக்கணும்னு வழக்கு பண்றதுக்கு போயிருப்பது எந்த கட்சி? பாமக மட்டுமில்லை, கொங்கு நாடு மக்கள் கட்சியில இருந்து பல கட்சிகள் இருக்கா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்கள் குரல் இன்றைக்கு வழக்கு மன்றத்துக்கு போயிருப்ப கட்சி வெளியேறது வேற செயல். இன்றைக்கு வழக்கு மன்றத்துக்கு போயிருக்கிற கட்சி ஆதரிக்கும் பொழுது தலித்தை முதலமைச்சர் ஆக்குவேன் என்பது, தலித்துகள் ஆதரவை விலக்கிக் கொள்ளும் போது நான் தலித்துகளை முதலமைச்சர் ஆக்க மாட்டேன் என்பது மட்டுமில்லை, எதிரியாக பார்க்கிறார்கள். என்னை நீங்க ஏற்றுக்கொள்ள அப்படிங்கும் போது நான் உங்களுக்கு எதுக்கா போராடணுங்கிற கேள்வி வந்து ரொம்ப நியாயமானது. நீங்க புறக்கணிக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க இறைவன் சொன்னது போல. அதுலதான் நான் வந்து ஒரு உள்நோக்கம் அப்போ வந்து ராமதாசுக்கு ஐயாவுக்கு இருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நான் வந்து திருமாவளவன் எதிர்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக தலித்துகளே எதிர்க்கிறார்கள் என்பது அவருடைய எண்ணமாக அங்க மாறிவிட்டது. அங்க அப்போ நான் வந்து இங்க தலித் யார் எதிர்த்தாலும் யார் ஆதரித்தாலும் நான் தலித்தை முதலமைச்சர் ஆக்குவேன் என்பது என்று சொல்வது அதுதான் ஒரு நியாயமான வழிமுறையா இருக்கும். அது உண்மையிலுமே தலித்துகள் அக்கறையாக இருந்தால் என்னை யார் எதிர்க்கிறார்களோ எதிர்க்கவில்லையோ தலித்துகளை நான் முதலமைச்சர் ஆக்குவேன் என்பதுதான் ஒரு நியாயமான வழிமுறையாக இருக்க முடியும். அந்த நோக்கத்திற்கு நாம் முழு நோக்கம் கற்பிக்க முடியாது அப்படி முடிவு எடுத்திருந்தால். ஆனால் இங்கு அவர் சொல்வது நீங்கள் சொல்வது மாதிரி இவர்கள் என்னை ஆதரிக்கவே இல்லை, நான் எதற்கு இவர்களை முதலமைச்சர் ஆக்குவது என்ற எண்ணம் ஆதரிக்காது மட்டுமில்லை, அவர்கள் வன்னியர்களுக்கு எதிராகவே இயக்கம் நடத்துகிறார்கள். திருமாவளவனுக்கு முன்னால் இருந்த இந்த தீண்டாமை பிரச்சனை திருமாவளவனுக்கு பின்னால் எப்படி ஆயிருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய திருமாவளவனுக்கு முன்னால் தீண்டாமை பிரச்சனை வெளியில் தெரியாமல் இருந்தது. திருமாவளவனுக்கு பின்னால் தீண்டாமை பிரச்சனை வெளியே கொண்டு வரப்பட்டது. திரு கிருஷ்ணசாமிக்கு பின்னால், திரு தமிழரசனுக்கு பின்னால் இது போன்ற தலைவர்கள்லாம் வந்து வெளியே கொண்டு வந்த பிறகுதானே தீண்டாமை பிரச்சனை வெளிச்சத்துக்கு வருது. திருமாவளவனுக்கு முன்னால் தமிழகத்தில் தீண்டாமை இல்லைன்னு சொல்ல போறீங்களா? தமிழரசன் ஒரு கேள்வியை வைத்தார், எதற்கு பாமக சார்பில் இந்த பிரச்சனையை கோர்ட் மூலம் போகிறார்கள் என்று. உங்களுக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் தென் தமிழகத்தில் இருப்பது போல் இங்கே தீண்டாமை இல்லை என்று ராவணன் போன்றவர்களே சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருப்பவர்கள் மீதுதான் தீண்டாமை வன்கொடுமை சட்டம் அதிகமாக பிரயோகிக்கப்படுகிறது. எதற்கெடுத்தாலும் தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தை நியாயமாகத்தான் நாங்கள் பிரயோகிக்கிறோம் என்று இவர்களால் சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்றேன். தமிழ்நாட்டுல இல்ல வரேன், இறைவன் கிட்ட கேட்கிற கேள்வி சட்டப்பூர்வமான கேள்வி. ஆஹா, இப்படி எல்லாம் வந்து செஞ்சிடறாங்களேன்னு. இந்த தீண்டாமை தடுப்பு சட்டம் என்பது என்ன? நேரடியா ஒடுக்கப்பட்ட தலித் மக்களே அவர்களே பதிவு செய்து கொண்டு அவர்களே ஒரு விசாரணை நடத்தி அவர்களாகவே தண்டனை கொடுத்து விடுகிற சட்டமா? இந்த சட்டத்தை அறிய வேண்டியவர்கள், தண்டனை வழங்க வேண்டியவர்கள், நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் எல்லாருமே எல்லா சமூகம் சார்ந்த அரசு அதிகாரம் படைத்தவர்கள் தானே. தமிழகத்துல தலித்துகளுக்கு எதிரான வழக்குகள்ல 93% வழக்குகள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. தலித்துகளுக்கு எதிரான வழக்குல ஒன்லி 16% தான், ஒன்லி வெறும் 13% தான் தண்டனைக்குள்ளாரு. கன்விக்ஷன் ரேட் வந்து வெறும் 13% தான். மிச்சம் எங்க போகுது? 93% குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுகிறது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஆமா, தீண்டாமை உள்ளிட்ட தலித்துகளுக்கு எதிரான எல்லா வழக்குகளுமே சொல்லுங்க. தலித்துகளுக்கு எதிரான ஆன்டி எஸ்சி எஸ்டி மட்டுமே பார்த்தோம்னா
93% வந்து சார்ஜ் ஷீட் வரைக்கும் போது உங்களுக்கு தெரியும் சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது எஃப்ஐஆர் இல்ல. எஃப்ஐஆர் தாண்டி நீதிமன்றமும் கூட ஒரு பிரைமா பேசி ஒரு முகாந்திரம் இருக்கிறது இந்த வழக்கு நம்பின பிறகுதான் இந்த வழக்கு முன்னெடுத்து செல்லப்படும். சார்ஜ் ஷீட் 93% பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் கன்விக்ஷன் ரேட் வெறும் 13% இருக்கிறது. எங்கே போகிறது மிச்சம் 87%? நீங்கள் இந்த 93% தப்பான பதிவு என்று ஏன் கொள்ள முடியாது? அதுதான் தவறான வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. தவறான வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. தெரியுமா? நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த 87% சமரசம் செய்யப்படுகிறது. ஏன்? நிர்பந்தத்தால், 92% சார்ஜ் ஷீட் பிரேம் பண்ணப்படுது. திருமாவளவன் என்ன சொல்லுகிறார்? இந்த வழக்கை எங்கள் ஆட்களே போடுவதில்லை, மற்ற உயர்ஜாதிக்காரர்கள் தூண்டிவிட்டு மற்றவர்கள் தங்களுடைய எதிரிகள் மீது போடுகிறார்கள், காவல்துறையினர் தூண்டிவிட்டு போடுகிறார்கள் என்கிறார்கள். அப்படியானால் தூண்டிவிட்டால் நீங்கள் பொய் வழக்கு கொடுப்பதற்கு தலித்துகள் தயாராக இருப்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் அப்படி சொன்னதா சொல்லி இருக்கிறார். ஆதாரபூர்வமாக நான் சொல்லுகிறேன், உங்க பத்திரிகையிலேயே வந்திருக்கிறது. தூண்டுதல் பாக்குறதா ஊக்கம் கொடுக்கணும் பாக்குறதா? இப்ப தலித்துகளுக்கு வந்து அரசியல் சாசனத்துல 15 பிரிவுகள் வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்றத தெளிவா வலியுறுத்தி வர்றாங்க. ஆனா எத்தனை பேருக்கு இந்த சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறது தெரியும்? அப்ப அடிவாங்கினா கூட சத்தமா அழ முடியாம இருக்கக்கூடிய ஒரு பிரிவு, ஒரு ஜாதி, ஒரு சமூகம், அவர்கள் வந்து அந்த ஜாதி பிற ஜாதியில் இருக்கக்கூடிய சில நல்லவர்கள் வந்து நீங்க குரல் கொடுக்கலாம், உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கிறது, இந்த மாதிரி சட்டம் இருக்குன்னு சொன்னா அவன் தூண்டி விடாங்கிற கணக்காயிருமா? அந்த சட்டம் எப்படிப்பட்ட கொடுமையானது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா? அவர்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமை எப்படியானது நீங்க பார்க்க மாட்டீங்களா? பார்க்க வேண்டும். ஆனால் அதுக்கு அது ஒரு வழிமுறையில தானே தண்டிக்க வேண்டும். வழிமுறையே இல்லாது எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு வழக்கு சொன்னவுடன் அவனை தண்டிக்கிற சட்டம் எப்படி நியாயமாகும்? அவர்களுக்கு இருக்கிற தீண்டாமையை பற்றி சொன்ன தண்டிக்கக்கூடிய நிலைமை இருந்தா நான் சொன்ன 13% கன்விக்ஷன் ரேட்டு. நீங்க கோர்ட்டுக்கு போறது மட்டும் பேசுறீங்க. வழக்கு தொடுத்த பிறகு ஒவ்வொரு வழக்கிலும் அவர்கள் எவ்வளவு தூரம் அலைய வேண்டி இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி சீரழிக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டாமா? அதுதான் திரு தமிழரசன் சொன்னார், சமரசத்துக்கு கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போறா. சமரசத்துக்கு யார் போறா? யார்? நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வழக்குல யார் வாங்கி போறாங்க அவங்க கொண்டு போவாங்க, வேலையா கொண்டு போவாங்க. என் மேல வழக்கு தொடரப்பட்ட நான் தான் சமரசத்துக்கு முயற்சி பண்ணுவேன். எப்படி நீங்கள் ஏன் சமரசத்துக்கு வருகிறீர்கள்? நீங்க தானே சொல்றீங்க. உங்க பக்கம் நியாயம் இருந்தால் ஏன் வருகிறீர்கள்? நியாயம் இல்லாத பொழுது, பொய் வழக்கு கொடுக்கும் பொழுது அந்த சமரசத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். அவங்களே வழக்கு போட்டு அவங்களே பொய்யா நடக்கிறது இல்லையா? கேட்கிறேன். அப்படி உண்மையா இருந்தா நான் சொல்ல பாருங்க, வழக்கு போட்டா பணம் வருகிறது என்றால் வழக்கு போடுகிறார்கள். இல்ல சமரசம் சும்மா சொல்றது வெறும் புகார் அளவுல இருக்கக்கூடியது. வெறும் வந்து எஸ்ஆர் கொடுத்துட்டாங்க, வெறும் ரெக்கார்ட் மட்டும் சிஎஸ்ஆர் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி வரக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க சொல்றது. நான் கேட்கிறேன், காவல்துறைக்கே போல காவல் நிலையத்தில் போய் எஃப்ஐஆர் கூட பதிவாங்க. நான் சொல்ல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யிட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பதிவு நடந்து நீதிமன்றம் இந்த குற்றத்தில் ஒரு ஆதார முகாந்திரம் இருக்கிறது என்று முடிவு செய்து அதன் பிறகான வழக்குகள்ல 13% தான் நிரூபிக்கப்படுகிறது. ஏன் அதற்கு அப்படியான ஏன் நிரூபிக்கப்படவில்லை? அங்கதான் அவர் சொல்றாரு, வழக்கறிஞர்கள் இருந்து மற்றவர்கள் இருந்து எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி பண்ணி எல்லா நிகழ்வுகளிலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்காக மிக கட்டாயமான அதிகப்படியான சட்ட திருத்தம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்க தானே சொல்றீங்க. அப்போ வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான தண்டனைகள் கூடக்கூடாதா? இல்ல, அவர் கேட்கக்கூடிய கேள்வி இது எல்லாமே 92% வரும். 92% சார்ஜ் ஷீட்ல விடுவிக்கப்படுறது எல்லாமே நீதிமன்றத்தால. இல்ல ஒரு சாதியத்தால் ஒரு சாதிய ஒடுக்குமுறை. இறைவனுடைய பதிலுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு, நீதிமன்றத்தில் வழக்கு சென்ற பிறகு நீதிமன்றம் தான் விடுவிக்குது. 13% பேரை தவிர மொத்தம் 87% பேர் விடுவிக்கக்கூடிய நீதிமன்றம். அப்ப இரண்டு தரப்பிலும் வழக்கறிஞர்கள் இருந்து நீங்கள் சொன்ன காவல்துறையினர் இருந்து குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விடுவிக்கப்படுறாங்கன்னா குற்றம் நிரூபிக்கப்பட முடியவில்லைங்கதான் நிறுவனமாகுது. இதைத்தான் நான் எடுத்து ஒண்ணு சொன்னேன். இந்த சட்டம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் இந்த சட்டம் இன்னமும் கூட சாதியவாதிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற சட்டமா இருக்கே தவிர அந்த சாதியவாதிகளை கடுமையா தண்டனை பெற்று தந்த சட்டமா இன்னமும் முழுமையா இல்ல. இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் இப்ப கூட இப்ப இந்த நடப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல ஏற்கனவே திருத்தி அமைக்கப்பட்ட இதை விட அதிகபட்ச தண்டனை வேணும் அப்படின்னு திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு அது அறிமுக நிலையிலே இருக்கு. திரு சேக்கு தமிழரசன் கேட்க விரும்புறேன். நம்ம வந்து ஜாதிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாமகவையோ கொங்கு நாடு மக்கள் கட்சியோ அல்லது புதிய தமிழத்தையோ அல்லது விடுதலை சிறுத்தையில மட்டுமே நம்ம சொல்லிட முடியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் வரை எல்லா கட்சியிலும்
எந்த மாதிரியான வேட்பாளர் நிறுத்துறாங்க? ஒரு கட்சியில தேர்தல் வந்து வேட்பாளர் நிறுத்துறாங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துல அந்த தொகுதியில எந்த ஜாதி அமைப்பு அதிகமா இருக்கிறதோ, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அவர் வந்து சொல்லக்கூடிய சோகால்டு மேல் ஜாதியில் எங்க அதிகமா இருக்கிறாங்களோ அங்க அவங்க தான் நிப்பாட்டுறாங்க. இல்ல மறுக்க முடியுமா உங்களால? இது ஒரு தேர்தல் யுக்தி. இது வந்து அந்த எண்ணத்தோடு அமைக்கிற நடவடிக்கை அப்படின்னா பாமக செஞ்சா ஜாதி வரி, மற்ற கட்சிகள் செஞ்சா அது வந்து தேர்தல் யுக்தி. இல்ல ரொம்ப குயுக்தியான பதில். நான் என்ன சொல்ல வரேன், ஏங்க இதுக்கு வந்து நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மிக குறைந்தபட்சமே இருக்கிற மார்வாடி சமூகத்துக்கு வேட்பாளர்களை கூட நிறுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. எங்க நிறுத்தி வெற்றி பெற்றாங்க? ஏன் வெற்றி பெறல? கோயம்புத்தூர்லயும் தெற்கையும் நிறுத்தி வெற்றி பெறுங்களா பார்க்கலாம். எங்க நிறுத்தி வெற்றி பெற்றாங்க அதை நாங்க சொன்னோம்னா ஜாதி வச்சிருந்தீங்க. நீங்க வந்து இந்த சமூக கொண்டு போய் கொங்கு மண்டலத்தில் நிறுத்தி வெற்றி பெற வைங்க. அதிமுக மட்டுமே இல்ல, நான் பேசுறது அதிமுக பத்தி மட்டும். எல்லா கட்சியுமே அந்த கட்சியில கவுண்டர்ல இருந்து வன்னியர்ல இருந்து நாடார்ல இருந்து தேவர்ல இருந்து இன்னும் சொல்ல போனா தலித்ல இருந்து எல்லாருமே நிறுத்தப்படுறாங்க. யாரும் மறுக்கல. எல்லா ஜாதியினருக்கும் பங்களிப்பு இருக்கிறது. எங்கே எந்த தொகுதியில் எந்தெந்த ஜாதியோட ஆளுமை அதிகமா இருக்கிறதோ அங்கே அந்த ஜாதி இருக்கிறாங்க. அப்ப நீங்க வேட்பாளரை தகுதி பார்த்து நிறுத்துறீங்களா அல்ல ஜாதி பார்த்து நிறுத்துறீங்களா? நீங்க தலித் அந்த கேள்வி உங்க கிட்ட இருந்து வரட்டும். நான் நேரடியா வரணும்னு நினைச்சேன், வந்துட்டீங்க. நான் கேக்குறேன், திருச்சி நாடாளுமன்ற தொகுதி ஒரு பொது தொகுதி, தனி தொகுதி அல்ல. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த தலித் எழில்மலை என்கிற ஒரு தலித்த திருச்சி நாடாளுமன்ற பொது தேர்தலில் வேட்பாளரா பொது தொகுதியில நிறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்னையிலும் மதுரையிலும் நிறுத்துவதை கேள்வி புரியல. திருச்சி எல்லாம் நகரங்கள்ல திருச்சி பாராளுமன்ற மத்திய சென்னை தென் சென்னை தவிர கூட நிறுத்தி இருக்கிறார் கோயம்புத்தூரில் வெளியில இல்ல. இப்போ இந்த சட்டமன்றத்துல இங்க பக்கத்துல இருக்கிற பல்லாவரம் பொது தொகுதியில தன்சிங் என்ற ஒரு தலித்த நிறுத்தி வெற்றி பெற்றிருக்கா இல்லையா? இதையே கொண்டு நீங்கள் மதுரை பகுதியில நிறுத்தி பாருங்க. நீங்க பேசுறீங்க, நீங்க இங்க நிறுத்தி இருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னா ஏன் அங்க நிறுத்தல? இங்க யாரு வேணாலும் நிறுத்துவாங்க. அப்படிப்பட்ட எண்ணம் இங்க யாரு இல்லை. அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நகர்மயமாக்கப்பட்ட பிறகு நகர்ப்புற தொகுதிகள்ல இந்த பாகுபாடு உள்ளபடியே குறைந்திருக்கு. நீங்க எல்லாரும் ஒத்துக்கிறீங்க. திருச்சி பாராளுமன்ற தொகுதி நகர்ப்புறமா இல்ல? திருச்சி நகரத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. எல்லா பாராளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கி இருக்கு. நான் கேட்கிறேன், நீங்களே சொல்லுங்க, தென்காசியவோ தூத்துக்குடியவோ விருதுநகரையோ ஒப்பிடும் போது திருச்சி நாடாளுமன்ற தொகுதிங்கிறது ஒப்பீட்டளவுல நகர்ப்புற மயமாக்கல் படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி மறுப்பீங்களா நீங்க? இதை போல எதையும் வந்து நீங்க வந்து ஒரு கண்ணோட்டத்தோடயே பாக்குற அந்த உணர்வு குறைவானது. நான் கேட்கிற கேள்வி என்ன, ஒரு இடைத்தேர்தல் ஒரு பாராளுமன்ற தொகுதியில பொது தொகுதியில ஒரு தலித்து நிறுத்துற துணிவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்ததா? திமுகவுக்கு இருந்திருக்கிற தண்டாயுதபாணி ஏற்றிருக்கிறார் கோயம்புத்தூர். நான் கேட்கிறேன், அதாவது உங்களுக்கே தெரியும், திரு இறைவனுக்கும் தெரியும், வெங்கடேசன் தெரியும், 1-2 உதாரணங்கள் விதி விலக்காக எல்லா கட்சியும் சொல்ல முடியும். நீங்க 2 உதாரணம் சொன்ன மாதிரி தான் அவர் தலித் உதாரணமா சொன்னார். தலித் தொழில் முறை எப்படி உதாரணம் சொன்னாரு? எங்களுக்கு கிடைத்த முதல் வாய்ப்பு, இன்னும் சொல்ல போனால் ஒரே வாய்ப்பு, அது நாங்க தலித். ஆனா உங்களுக்கு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைத்த 2 வாய்ப்புல கூட ஒரு வாய்ப்பை தலித்துக்கு தான் கொடுத்தாங்க. இல்ல, அவரு உங்களுக்கு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே இருந்த போயில அவர் தான் விவரமானவர். 1 2வது அவர் தான் பொதுச் செயலாளர். விவரமானவர் உங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர். உங்க கட்சிக்கு அவர் தான் பொதுச் செயலாளர் வச்சிருக்கிறார். பொதுச் செயலாளர் தீண்டாமை பொதுச் செயலாளர் இல்லங்க. இப்ப இவர் சொன்னார், அவர் கட்சியிலேயே பொதுச் செயலாளர் அவர் சொன்னார் கோயம்புத்தூர்ல கொடுக்கலையா திராவிட முன்னேற்ற கழகத்துல. ஆமா, நான் நீங்க சொல்லட்டும், நான் 2 முறை நீங்க சொல்லட்டும். யாருக்கு தந்தாங்க? மாவட்ட செயலாளர் அந்த பொங்கலூர் பழனிசாமிக்கு, அவருக்கு என்னமோ சிடி தண்டபாணிக்கு கொடுத்தாங்க. சிடி தண்டபாணி அப்புறம் வந்து இதே தீண்டாமை ஒழிப்பு குற்றச்சாட்டுக்கும் அவர் கொடுத்தாரு, புகார் கொடுத்தாரு. யார் பேர்ல? இதையே நான் சொல்லட்டுமா?
இதே நான் சொல்லட்டுமா? எப்படி தலித்துகள் உங்களை எதிர்த்து மாறுபட்டு நின்றாரோ அதே போல சீட்டு தண்டமானவையும் புகார் தந்தாரா இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படி நடந்துருமா? நடக்குமா? நீங்க அப்ப கூட நீங்க கட்சி நீங்க கட்சி ரீதியா கொண்டு போனா என்னுடைய கேள்வி அதிமுக சார்பில்லை, என்னுடைய கேள்வி அதிமுக சார்பில் திமுக சார்பில். நீங்க சொன்ன மாதிரி இப்ப பொது தொகுதிகளில் தலித்துகளை நிறுத்துவதற்கான தைரியம் எத்தனை கட்சிகளுக்கு இருக்கு? நீங்க சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்கணும். இந்த திராவிட கட்சி 2 கட்சியிலும் நீங்க வச்ச கேள்விதான் நானும் கேட்கணும் நினைச்சேன். ஒண்ணு. இரண்டாவது, இந்த தீண்டாமை ஒழிப்பதற்கு பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றம் முக்கியமான காரணியாக இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் வரும்பொழுது இந்த தீண்டாமையும் ஒழிவதற்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. அப்படி இந்த பொருளாதார முன்னேற்றம் தலித்துகள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னால் சிறப்பு உட்குறு திட்டம் ஒரு முக்கியமான பங்கை ஆற்றுகிறது. அப்படி சிறப்பு உட்குறு திட்டத்தை இந்த திராவிட கட்சிகள் சரியான முறையில் தலித்துகளுக்கு பயன்படுத்துகிறதா என்பது என்னுடைய கேள்வி. இந்த 2 கட்சிகளுமே, அதிமுகவும் சரி திமுகவும் சரி, அவர்கள் தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை பல்வேறு திட்டங்களுக்கு அதை மடைமாற்றி விடுகிறார்கள். அப்படி என்றால் இவர்களுடைய நோக்கம் என்ன? தலித்துகள் முன்னேற வேண்டும் என்று இவர்கள் உண்மையாலுமே கருதுகிறார்களா? நமக்கு இடஒதுக்கீடு கொடுத்து தொகுதிகள் தனித்தொகுதிகள் கொடுத்தாச்சு, கல்வியிலையும் வேலைவாய்ப்பு கொடுத்தாச்சு. அதன் பிறகு பொது தொகுதிகளையும் அவர்கள் போட்டியிடணும் சொல்லும்போது அந்த சராசரி எண்ணிக்கை அதிகரிச்சிடும் இல்லையா? அப்ப மற்றவர்களுக்கான வாய்ப்பு பறிக்கப்படுது இல்லையா? நீங்க ஒரு கேள்வி முன் வச்சீங்க, தலித்துகளுக்கு ஏன் பொது தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி ரொம்ப லாஜிக்கான கேள்வியா பார்த்தாலும் கூட இதை மற்றவர்களுக்கான வாய்ப்பு இன்னும் பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? தனி தொகுதிகளில் தலித்துகளை தவிர வேறு யாருமே போட்டியிட முடியாது. அப்ப அந்த அங்கேயும் போட்டிடுவேன், மற்ற இடங்களையும் போட்டிடும் சொன்னா மற்றவர்களுக்கான வாய்ப்பு பறிக்கப்படுது இல்லையா? இல்ல அப்படி பார்க்க கூடாதா? கட்சி தலைமை இவருக்கு இந்த தொகுதி தான் லாய்க்கு அப்படி என்று அவர்களே முடிவெடுத்து நீங்கள் இங்கே நிற்க கூடாது, நிற்க வேண்டாம் என்று ஒரு முடிவெடுத்து அப்படி செய்கிறார்களோ எனக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம், பெரிய சந்தேகம். நான் ஒரு கட்சிக்கால நினைவுக்கு வந்திருக்கா சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொகுதி ரிசர்வேஷன் பற்றி ஒரு கருத்து நான் சொல்லணும். ஒரு 60 வருஷம் 70 வருஷம் ஒரு தொகுதியை ரிசர்வாகவே வைத்திருக்கிறார்கள். அந்த தொகுதிகளில் தான் சாதி பிரச்சனை. 60 வருஷம் ரொம்ப அதிகமா போனா 30 வருஷத்துக்கு போவாங்க. பட்டியல் தருகிறேன். காட்டுமன்னார் கோயில் 60 வருஷமாக இருக்கிறது. சுழற்சி முறையில் மாத்திட்டே வர்றாங்க. மாற்றலாமே. அதற்கு தலித்துகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களே. ஒரே தொகுதியில தலித்துகள் பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதியை மட்டும் வைத்தால் அங்க இருக்கிற சிறுபான்மையர்களுக்கு வாய்ப்பு போய்விடுகிறது. அடுத்து தலித்துகளிலேயே வேற தொகுதிகளில் பிறந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. வேற தொகுதியில் எல்லா தொகுதியிலும் தலித் இருக்காங்க இல்ல, அந்த தொகுதியில இருக்கிறவர்களுக்கு வாய்ப்பு எல்லா கட்சியிலும் கொடுத்தா என்ன பிரச்சனை சார்? எப்படி இருந்தாலும் வரப்போகிறார். ரொட்டேஷன்ல வரும்பொழுது எந்த தொகுதியில் வந்தாலும் ஒரு தலித். பாமக சார்பிலோ மற்ற கட்சிகள் சார்பிலையோ தனி தொகுதியில ஒரு தலித்தை தான் நிப்பாட்ட முடியும். ஆமா, பொது தொகுதியில தலித்தை நிப்பாட்ட கூடாது சட்டம் இல்லையே. உங்களுக்கு அந்த பெருந்தன்மை தான் நிப்பாட்டலாமே. வாய்ப்பு பறிபோது நீங்க சொல்றீங்களா? இங்கே தலித்து நிப்பாட்டுறதுனால மற்ற இடங்களில் வாய்ப்பு பறிபோதுங்கிற கேள்வி எங்க வருது? நீங்க அங்கேயும் தலித்து நிப்பாட்டுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும். ஆக கூடி கூட பார்த்தா கூட மக்கள் தொகையில் அதிகமா இருக்கக்கூடிய அவங்களா தான் இருக்கிறாங்க. அந்த பங்களிப்பு கொடுக்கலாம். மக்கள் தொகுதிக்கு ஈக்குவலா தான் ரிசர்வ் தொகுதி வந்து விட்டதே. அப்புறம் என்ன இன்னும் அதிகமாக எப்படி கேட்பீர்கள்? அதனால வேற தலித்து, அதாவது நீங்க அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கறத அவங்களுக்கான தொகுதி ஒதுக்கீடுங்கிறத அவங்களுக்கான சலுகையா நீங்க பாக்குறீங்க. உனக்கு அங்க கொடுத்துட்டேன் போ, அதுக்கு மேல வராங்க பண்ணுவதற்கே அவர்கள் எதிர்க்கிறார்களே. இதுல ஒரு கருத்து நான் பதிவு செய்யணுங்க. இந்த இடஒதுக்கீட்டு தொகுதிகளை பாராளுமன்றத்திலேயோ அல்லது சட்டமன்றத்திலேயோ அந்த தொகுதிகளை எதுன்னு முடிவெடுக்கிறது டீலிமிட்டேஷன் கமிட்டி, தொகுதிகள் மறுசீரமைப்பு குழு. இது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடி அந்த குழு முடிவெடுத்து பண்ணணும். இன்னொன்று நான் சொல்ல விரும்புறேங்க, அம்பேத்கரி சிந்தனையாளர்கள் நீண்ட காலமா உங்களை நாங்க வலியுறுத்திட்டு இருக்கோம், நான் உள்பட. என்ன வலியுறுத்துறோம்னா, இந்த அரசியல் இடஒதுக்கீடு என்பதை இது ஒரு கொள்கை அளவில், நடைமுறையில சித்தாந்தம் வேற. கொள்கை அளவில் நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த இடஒதுக்கீடு முறையே வேணாங்கிறோம். எந்த இடஒதுக்கீடு வேணும்ன்றீங்க? இந்த இப்ப இருக்கிற இடஒதுக்கீடு இருக்குல்ல, பொருளாதார அடிப்படையில் கொண்டு வரலாம் இல்லையா? இடஒதுக்கீடு நீங்க உடனே கல்விக்கு வேலை வாய்ப்புக்கு போடாதீங்க. அரசியல் இருக்கிற இந்த ரிசர்வேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன், ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் கான்ஸ்டிடியூஷன். ஆனா ரிசர்வேஷன் இன்
இந்த பார்லிமெண்ட் அண்ட் அசம்பிளி இருக்கு பாருங்க, இது அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம். அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் இருங்க, இந்த ஒப்பந்தத்தை 10 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை காங்கிரஸ் கட்சியும் நீடிச்சிட்டு இருக்கு, பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படியே. அதுலதான் நான் உங்கள்ட்ட குறிப்பிட்டேன். முதல்ல ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரியான ஒரு இடஒதுக்கீடு முறை ஜாதி அடிப்படையில் இருக்கிற வரைக்கும் நான் இந்த ஜாதி தான், நான் இந்த ஜாதியாவே தொடர விரும்புறேன், கலப்பு திருமணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ரெண்டு பக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற ஜாதிய பிடிமானம், ஜாதிய ஆழமான எண்ணம் இந்த இடஒதுக்கீடு முறையினால அமலா இருக்குங்கிறது அவருடைய பார்வையா இருக்கு. உங்களுக்கு மறுப்பு இருக்காதுல்ல? இப்ப நீங்க சொல்றதுக்கு நான் ஒரு நெகட்டிவ் சொல்லட்டுமா? ஒரு நெகட்டிவ் சொல்லவா? இந்த இடஒதுக்கீட்டையே இந்தியாவில் முதல்ல அறிமுகப்படுத்த ஒரு மனு தான், மனு தர்மம் தான். நீ இந்த வேலையை செய்யணும், நீ இந்த வேலையை செய்யணும், நீ இதான் செய்யணும், நீ இந்த கோயிலுக்கு வரக்கூடாது, நீ இதை தொடக்கூடாது. நீங்க சொல்றது பாகுபாடு இடஒதுக்கீடு, நீங்க சொல்றது பாகுபாடு இடஒதுக்கீடு. மனு தர்மம் வந்து இடஒதுக்கீடு பத்தி பேசல, மனு தர்மம் பற்றி பேசுறேன். நெகட்டிவ் அப்ரோச் சொன்னேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு தவறான உதாரணம் நினைக்கிறேன். இவைகளை உடைத்தெறிவதற்கு எதுவெல்லாம் மறுக்கப்பட்டதோ மறுக்கப்பட்டவர்களே அவர்களுக்கு திருப்பி தர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு. எனக்கு ஒரு கேள்வி, சட்டமன்றத்திலும் பாராளுமன்ற தொகுதிகளிலும் ரொட்டேஷன் வருவதற்கு அவர் ஒத்துக்கொள்கிறாரா என்பது இல்லங்க. அது வந்து அவசியம். இது பாராளுமன்ற சீரமைப்பு குழு செய்யணும். இந்த தடவை வந்த சீரமைப்பு குழு அதை பாலிசியாக ரெக்கமெண்ட் செய்திருக்கிறது. இது பாராளுமன்ற ஏன் நீங்க வந்து மத்தியில வந்து 10 ஆண்டு காலத்துக்கு மேல மாற்றம் பத்தி மறுப்பு தெரிவிக்கல. என்னுடைய கேள்வி என்னன்னா, பொருளாதார அடிப்படையில் மாற்றம் வரும்போது தலித்துகள் அப்படிங்கிறக்காவோ எம்பிசிங்கிறக்காவோ பிசிங்கிறக்காவோ ஒரு குறிப்பிட்ட ஜாதி வகுப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிறக்கா இடஒதுக்கீடு அவர்களுக்கே தொடர்பு சரியா? அப்படி தொடருமானால் நான் அந்த ஜாதி மட்டும் தான் அடையாளப்படுத்த விரும்புறேன். ஜாதி அடையாளம் மாறணும்னு கலப்பு திருமணங்கள் அதிகரிக்கணும், இடஒதுக்கீடு பொருள் மாற்றம் கொண்டு வரணும். அப்ப ஏழை யாரா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லணுமா, இல்லாட்டி நீங்க என்ன ஜாதி சொல்லணுமா? முதல்ல இந்த இடஒதுக்கீட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது 47க்கு பிறகு வந்தது இல்ல, 47க்கு பிறகு வந்தது இல்ல. முன்னாடியே தமிழ்நாட்டில் வந்து 1932 15 ஆண்டுகளுக்கு முன்னால வந்தது. தமிழகத்தில் பிராமணர்கள் உட்பட எல்லாருக்குமே ஒரு அரசாணை மூலமாக இந்த சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்த போது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கருத்தை முன்வைத்தது. திரு வெங்கடேசன் அந்த கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கருத்தை முன்வைத்தது. எப்படின்னா, ஒட்டுமொத்தமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் எந்த ஜாதியினர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்துருவோம். 100% இடஒதுக்கீடு பிராமணர்களுக்கும் முதலியார்களுக்கும் செட்டியார்களுக்கும் பிள்ளைமாருக்கும் எல்லாருக்குமே கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. உங்களுக்கு உடன்பாடு உண்டா? சரி போலதான் தோணுது. திரு தமிழரசன், உங்களுக்கு உடன்பாடுதான்? வெங்கடேசனுக்கு இந்த விஷயத்துல ஆழமான ஒரு பார்வை கொண்ட புத்தகங்கள் எழுதிய திரு வெங்கடேசனுக்கு ஒட்டுமொத்தமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்த பிராமணர் உள்ளிட்ட முற்போக்கு ஜாதி சொல்லப்படுறவங்க உள்ளிட்ட எல்லாருக்குமே இடஒதுக்கீடு 100% இடஒதுக்கீடு திரு ராமதாஸ் வலியுறுத்துகிறார். அதுல சரி போலதான் தெரியுதுன்னு திரு வெங்கடேசனுடைய பார்வை. உங்களுடைய பார்வை? இப்ப இது ஒன்னொன்னுக்கும் நோக்கம் வரலாறுன்னு ஒன்று இருக்கு. இதுக்கு இந்த கல்வி வேலை வாய்ப்பு அப்படிங்கறதுல தாழ்த்தப்பட்டவர்களுக்கான கிடைக்கிற அந்த இடஒதுக்கீடு இருக்குல்ல, அந்த அரசியல் சட்டப்பூர்வமான இடஒதுக்கீடு, இதுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கு. ஏன்னா இந்தியாவில் இஸ்லாமிய மக்கள் எப்ப பிரிந்து போறப்ப தனி நாடு கேட்டார்களோ அதை போல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய புதிய நவபாரதத்தில் அவர்களுடைய பிரதிநிதிகளை அவர்கள் மட்டுமே வாக்களித்து தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை வேணும்னு பாபா அம்பேத்கர் போராடினார். அவருடைய போராட்டத்துக்கு பிறகு காந்தி பூனாவில் எரவடா சிறையில் பெரிய வரலாறு இருக்கு. அது ஒரு ஒப்பந்தத்துடைய அடிப்படையில் வழங்கப்பட்ட உரிமைகள். அது வந்து அதுல நம்ம வரலாறு இருப்பதை என்ன மறுக்க முடியாது. நான் கேட்கிறது இப்ப இந்த கேள்விக்கான பதில் நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒட்டுமொத்தமாக எந்தெந்த பிரிவினர் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சதவீதத்தில் வாக்கு கொடுத்துருவோம், நம்ம அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு சிந்தனை எழுந்திருக்கிறது. இதுல உங்களுக்கு மாற்று கருத்து உண்டா? இந்த சிந்தனை அவசியமற்றது. ஏன் இந்த ஏன் அதாவது முதல்ல என்ன நோக்கம்? இது பொருளாதார அடிப்படையில் கிடையாது, ஜாதிவாரி அடிப்படை. நீங்கள் எதற்காக போராடி கொண்டிருக்கோம் அதுதான். தலித்துகள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள், மலைவாழ் பழங்குடியினர் எத்தனை சதவீதம் இருக்காங்க, அவங்க எத்தனை சதவீதம் கொடுத்துருவோம். இப்போ ஐயா என்னன்னா, இப்ப இந்த இடஒதுக்கீட்டு முறை நடைமுறைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஒரு 80 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 80 ஆண்டுகளுக்கு பிறகும்
இன்னைக்கும் ஒரு கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டா 18% தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் 1% மலைவாழ் மக்களுக்கும் 19% இருக்கிற இந்த கணக்கை அனைத்து துறைகளும் நிறைவேற்றி இருக்கிறதா? இதே பிரச்சனைய இருக்கிற 28 மாநிலங்கள் எடுத்துக்கிட்டாலோ இல்ல மத்திய அரசு எடுத்துக்கிட்டாலோ இது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா, நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு முழுமையான பதில் இல்லையே. இருக்குது. நான் கேட்கிற கேள்வி வேற. அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடை குறைப்பதல்ல கேள்வி. நான் கேட்கிறேன், எத்தனை சதவீதம் எந்த ஜாதியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருவோம். இதை கணக்கு மட்டும் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எம்பிசி 25% இருந்தால் 20% தான் கொடுக்கப்படுது. ஏங்க, இந்தியா முழுதும் 2000க்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்கு, அதுல உட்பிரிவுகள் இருக்கு. இதை இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே என்னன்னா 200 பாயிண்ட் ரோஸ்டர், 100 பாயிண்ட் ரோஸ்டர் போயிடுச்சு. இப்ப 200 பாயிண்ட் ரோஸ்டர். ஆக இப்ப 2000க்கும் மேற்பட்ட சாதிக்கு எத்தனை பாயிண்ட் ரோஸ்டர் வைப்பீங்க? பிரிக்கணும். ஜாதி இருக்கு, அவ்வளவு இருக்குல்ல. எத்தனை ஆண்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்குள்ளேயே பிரிவு இல்லையா? தாழ்த்தப்பட்டவர்களே ஒருத்தர் இன்னொருத்தரை ஏற்காத நடைமுறை இல்லையா திரு வெங்கடேசன்? இருக்கு இல்லையா? அந்த குரலை நான் தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றவர்கள்ட்ட குரல் கொடுக்கலாம். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அந்த பாகுபாடுக்கு யாத்திரை குரல் கொடுக்கிறது? அவர்கள் ஒட்டுமொத்தமா சாதிய ஆதிக்கம், சாதிய அடக்குமுறை, சாதிய ஒடுக்குமுறை அதுல பாதிக்கப்படுகிறவர்கள் அப்படித்தான் பிரித்து அனுப்ப முடியுமே தவிர எந்த பாகத்தையும் அணுவணுவா பிரிக்க முடியாது. உங்களுக்கு உடல்னா ஒரு உடல்ல கால், கை, எல்லாம் சேர்ந்ததுதான் உடல். இல்ல இப்ப தலித்துகளுக்கு தீண்டாமை என்கிற ஒரு கொடுமைதான் அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பிரிக்கணும். ஒடுக்குமுறை என்று வருகிற பொழுது அனைத்து ஜாதிகள், எங்களை போன்ற ஜாதிகளுக்கும் இருக்கிறது. தீண்டாமை கூடுதலாக இருக்கிறது, அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று மட்டும் சொல்லட்டும். பிராமணர்களும் தலித்துகளும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் புதிய சர்ச்சை கிளப்பிவிட்டார். புறக்கணிக்கப்படக்கூடிய சமூகம் எது என்று சொன்னால் எல்லா ஜாதியுமே நான் தான் புறக்கணிக்கப்படுறேன், நான் தான் புறக்கணிக்க சொல்றாங்க. அப்ப உண்மையிலேயே புறக்கணிக்கப்படுவது ஒரு ஜாதியா இருந்தால் புறக்கணிப்பது யார் என்ற கேள்வி பிரதானம் வளர்ந்திருக்கிறது. இங்கு விவாதம் இருக்க மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது? தமிழகத்தில் ஜாதிய குடும்பங்கள் அதிகரித்து இருக்கிறதா, குறைந்திருக்கிறதா, மாற்றம் இல்லையா? மக்களுடைய கருத்து என்ன இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் ஜாதிய கொடுமை அதிகரித்திருக்கிறது என்று 27% மக்களும், குறைந்திருக்கிறது என்று 60% மக்களும், இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று 13% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். பழைய நிலையில் மாற்றமில்லை என்று 13% மக்களும், ஜாதிய பாகுபாடு குறைந்திருக்கிறது என்று 60% மக்களும், ஜாதிய பாகுபாடு அதிகரித்திருக்கிறது என்று 27% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். பெரும்பான்மை மக்கள் ஜாதிய பாகுபாடு குறைந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக கருத்து தெரிவித்தவர்கள் பெரும்பான்மை மக்கள் நகர்ப்புறத்தைச் சேர்ந்த மக்கள் எதிர்பார்க்க முடியும். ஜாதிய பாகுபாடுகள் இந்த SMS மூலமா அனுப்பும்போது அந்த SMS கையாளக்கூடிய திறனும் தகுதியும் வாய்ப்பும் அதிகம் கொண்டவர்கள் நகர்ப்புற மக்களாக இருந்திருக்கிறார்கள். மாற்று கருத்துல நிச்சயமாக இந்த அவையில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஏற்றுக்கொண்டது போல இந்த ஜாதிய பாகுபாடு குறைந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. அது முற்றிலுமாக 100% நிராகரிக்கப்பட வேண்டும். ஜாதிய பாகுபாடு என்பது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இருக்கும். பிராமணர்களிலிருந்து தலித்துகள் வரை எல்லா ஜாதியினரும் நாங்கள் புறக்கணிக்கூடாது சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த பாகுபாடுக்கு, இந்த வேற்றுமைக்கான முற்றுப்புள்ளி எப்போது உண்மையிலே எழும் கேள்வியாக இருந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விருந்தினர்கள் 3 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. திண்டுக்கலுக்கு இந்து மகாசபையுடைய முக்கிய தலைவர் ஒருவர் இன்று வருகிறார். ஈரோட்டில் இந்து மகாசபை சார்பாக காந்தியை கொன்ற நாதுராம் விநாயக் கோட்சேக்கு சிலை வைக்க வேண்டும் என்று போஸ்டர்கள் பகிரங்கமாக ஒட்டப்பட்டிருக்கின்றன. அந்த போஸ்டர்கள பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த போஸ்டர்கள செல்போன் எண்கள், அலைபேசி எண்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இப்படி பகிரங்கமாக கோரிக்கை எழுந்திருக்கிறது. இந்து மகாசபா அகில இந்திய அளவில் இந்த கோரிக்கையை வலுவாக வைத்துக் கொண்டிருக்கிறது. கோட்சேக்கு சிலை வைக்க வேண்டும், நாடெங்கும் சிலை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது. மகாத்மா காந்தியை, இந்த தேசத்தின் தந்தையா இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியை கொன்றவர்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அதற்கான தண்டனை அளித்த கோட்சே இன்று கொண்டாடப்பட வேண்டியவராக மாறிவிட்டாரா? இதை பற்றி தான் இன்று ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதி நம்முடைய காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். அதே போல இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல விஜயதாரணி ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த விவாதம் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சோடனே முகநூல்ல ஒரு காங்கிரஸ் நண்பர், ஒரு முக்கியமான பிரமுகர் நம்ம தொடர்பு கொண்டு சொன்னார், இது போன்ற விவாதங்கள்லாம் நீங்க நடத்த வேண்டுமா, இது போன்ற விவாதங்கள்லாம் நீங்க தவிர்க்கலாமேன்னு சொன்னார்.
என்னுடைய சந்தேகம். இது போன்ற விவாதங்கள் நடத்தப்படுவது நல்லது நினைக்கிறீங்களா, தவறு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு வகையில நல்லது. மக்களுக்கு மீண்டும் கோட்சே என்பவர் மறந்து விட்டாரோ என்ற அடிப்படையில் கோட்சே ஒரு தேச பக்தர் என்று கூறக்கூடிய தைரியம் பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்திருக்கு, அமைச்சர்களுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அவர் தேசபக்தர் என்று RSS சார்ந்தவர்கள், பிஜேபியை சார்ந்தவர்கள், இன்னைக்கு பார்லிமெண்ட்ல எலெக்ட் ஆனவங்க, மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், இந்த மாதிரி இந்து மகாசபை, இது போன்ற பிஜேபியின் அமைப்புகள் பேசக்கூடியது மட்டும் இல்ல, அதை முன்னிறுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா இதை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் வர வேண்டும். ஆகையால் ஊடகங்கள் இதை குறித்து ஒரு பார்வை, நீங்க இன்னைக்கு கருத்துக்கு மக்கள் கருத்துன்னு ஒண்ணு போடுறீங்க, இதுல ஒரு மக்கள் கருத்தை எடுத்து போடுங்களேன். கோட்சேக்கு சிலை வைக்க வேண்டுமா, பாரத ரத்னா கொடுக்க வேண்டுமான்னு சொல்லி கேட்டு ஒரு கருத்து கணிப்பு வேணா எடுத்து போடுங்க. எத்தனை மக்கள் கோட்சே என்பவர் யார் என்பது இன்றைக்கு குறிப்பாக நிறைய இளைஞர்கள் மத்தியில் தெரியாம இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதற்கு குறித்த விழிப்புணர்வு, மகாத்மா காந்தியை கொன்றவர் என்ற முறையில் அது அந்த விழிப்புணர்வு தேவை. நிறைய பேருக்கு, இளைஞர்களுக்கு இது கொண்டு வரணும். அதுக்காக ஊடகங்கள் இதை குறித்து பேச வேண்டும். பேசவில்லை என்றால் நாளைக்கு யாரோ கோட்சே ஒரு பேட்ரியாட்டு, இந்திய நாட்டில் சுதந்திரத்திற்காக போராடியவர் மாதிரியும், அவருக்கு ஒரு சிலை வைக்கணும் மட்டும் இல்ல, பாரத ரத்னா கொடுக்கணும், இன்னும் ஏதாவது ஒரு தினமா அவர் இறந்த தினத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் இந்த நாட்டில் பிஜேபி அரசாங்கம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இந்த விவாதத்தை முன்னெடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒரு கருத்து எழ வாய்ப்பு இருக்கு. செய்தி என்பது தவறில்லை. அர்ஜுன் சம்பத்தை கேட்க விரும்புறேன். இந்த ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கும்போது, இது போன்ற இன்னைக்கு ஈரோட்ல போஸ்டர்கள் பகிரங்கமா ஒட்டப்படுது, நாதுராம் விநாயக் கோட்சேக்கு சிலை வைக்க வேண்டும் என்று. உங்களுடைய கருத்தை, உங்களுடைய தரப்பை சேர்ந்தவருடைய கருத்தை இந்த போஸ்டர்ல பதிவு பண்றாங்க. மாற்று கருத்து ஒருத்து இன்னொரு போஸ்டர் பதிவாகுது. நீங்க சொல்றீங்க, இந்து மகாசபை சொல்லுவது தேச பக்தர், அகண்ட பாரதம் விரும்பி எதிர்பார்த்து போராடியவர் தேச பக்தர் நாதுராம் கோட்சேக்கு சிலை வைக்க வேண்டும் என்று. இன்னொரு பக்கம் ஒருவர் போஸ்டர் விட்டுறார், இதுல மாற்று கருத்து கொண்டவர் தேச விரோதி, நாதுராம் கோட்சேக்கு சிலை வைக்க அனுமதிக்க கூடாது என்று சொல்றார். இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு கலவர வாய்ப்பை, ஒரு பிரச்சனைக்குரிய வாய்ப்பை உருவாக்குவது யார்? திரு சம்பத். திரு சம்பத் ஐயா வணக்கம். கட்டாயிருச்சு திடீர்னு. இல்ல திரு சம்பத் கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? ஹலோ திரு சம்பத், இப்ப கேக்குது. உங்களுக்கு கேக்குது இல்லையா? நாதுராம் கோட்சேக்கு ஆதரவாக ஒரு போஸ்டர் ஒட்டப்படுகிறது. நாதுராம் கோட்சேவை தேச விரோதி என்று விமர்சித்து இன்னொரு போஸ்டர் அருகிலேயே ஒட்டப்பட்டால் இந்த பிரச்சனைக்கு, பின்னால் வெடிக்கக்கூடிய பிரச்சனைக்கு அடிப்படை பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஆளாக யார் இருக்க முடியும்? ஐயா, முதற்கண் நான் உங்களுக்கு ஒன்றை மிக தெளிவாக தெரிவிக்க விரும்புகிறேன். இந்து மகாசபை என்பது தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அல்ல. அதே போல நாதுராம் கோட்சே, அண்ணல் காந்தி கொலை வழக்கிலே தொடர்புடைய நாதுராம் கோட்சே தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு நீதிமன்றத்திலேயே அவர் தண்டிக்கப்படுகிறார். அவர் தூக்கு மேடை ஏறிவிட்டார். அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. நாதுராம் கோட்சே அவர்கள் இந்து மகாசபையினுடைய உறுப்பினராக, தலைவராக இருந்தவர். இந்து மகாசபை என்கிற அமைப்பு இன்றைக்கு நாடு முழுக்க அவருடைய கொள்கைகளை அல்லது அவருடைய லட்சியங்களை மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக அவருடைய கட்சி தலைவருடைய சிலையை அவர்கள் வைக்கிறேன் என்று சொல்லி ஒரு முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலும் இந்து மகாசபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே ஈரோடு நகரத்திலே நாதுராம் கோட்சே அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று அவர்கள் போஸ்டர் ஒட்டியிருக்கிறார்கள். உடனே மிகப்பெரிய அளவிலே ஏதோ காந்தியின் மீது பெரிய பக்தி கொண்டவர்கள் போல ஒரு சிலர் கோட்சேவுக்கு சிலை வைப்பதை எதிர்க்கிறார்கள். இது விஜயதாரணி அவர்கள் சொன்னது போல இது ஒரு விவாதத்திற்கு வர வேண்டியது அவசியம்தான். வரட்டும். ஏன் கோட்சே அவர்கள் மீது தொடர்ந்து அவர் ஒரு கொலை செய்திருக்கிறார், அதற்கான தண்டனை அனுபவித்திருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஏதோ இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து காந்தியடிகளை கொன்றுவிட்டார், இந்துத்துவம் பேசினாலே அது காந்தி கொலையை நியாயப்படுத்துவது, கோட்சேவை ஆதரித்து விட்டாலே அது ஏதோ காந்தியினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் களங்கப்படுத்துவது என்பது போல ஒரு தோற்றத்தை, தொடர்ந்து கோட்சே குறித்த அவதூறு பிரச்சாரத்தை, கோட்சே குறித்த அவதூறு கருத்துக்களை மிக வேகமாக இந்த ஊடகங்கள் பரப்பிக் கொண்டே இருக்கின்றன. அவதூறான கருத்துக்களை 23ஆம் தேதி அவதூறான கருத்துக்கள், கோட்சே காந்தியை கொன்றவர் என்று சொல்வது அவதூறு எங்க வந்தது? உங்கள்ட்ட ஒரு கேள்வி முன்வைக்க விரும்புறேன். உங்களுக்கு தெரியுமா,
உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட பிறகு உடனடியாக இந்த செய்தி நாடு முழுக்க அறிவிக்கப்பட்ட போது ஒரு நிமிஷம் கேளுங்க, கேளுங்க. அவர் பாகிஸ்தான் பிரிவினை என்கிற ஆதரவாக இருந்ததை காந்தியடிகள் இந்துக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதை காந்தியடிகள் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து பாகிஸ்தான் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அந்த குற்றத்தை அவர் நிகழ்த்தினார். அதற்கான தண்டனையை முகமலர்ந்து அவர் ஏற்றுக்கொண்டார். திரு சம்பத், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? தொடர்ந்து அதை நீங்க திரும்ப திரும்ப ஒரு கொலை சம்பவத்தோடு அடையாளப்படுத்தி ஒட்டுமொத்தமாக அதை நீங்கள் அதை களங்கப்படுத்த முயற்சிக்கிறார்கள் எல்லோரும். திரு சம்பத், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? காந்தியை பத்தி இதுவரைக்கும் யாருமே விமர்சனம் பண்ணது இல்லையா? காமாந்தகாரன் காந்தி என்று புத்தகம் எழுதினார்கள் தமிழ்நாட்டிலே. வரலாற்று பார்ப்பன பனியா என்று சொன்னார்கள் காந்தியடிகளை. காந்தியடிகளை மிக கேவலமாக தமிழ்நாட்டிலே விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இவங்க இப்ப திடீர்னு காந்தி பக்தர்கள் ஆயிட்டாங்க. இவங்க எல்லாரும் காந்தி பக்தர் உங்களுக்கு தவிர வேற யாரும் இருக்க முடியாது. திரு சம்பத், என்னுடைய கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆல் இந்தியா ரேடியோல மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட உடனே ஆல் இந்தியா ரேடியோல ஒரு அறிவிப்பு வருகிறது. அந்த அறிவிப்பு என்ன தெரியுமா? மகாத்மா காந்தி கொல்லப்பட்டு விட்டார், அவரை கொன்றவர் ஒரு ஹிந்து என்று அறிவிப்படுகிறது. நான் கேட்கிறேன், கொல்லப்பட்டவர் நாதுராம் கோட்சே என்றோ என்று சொல்லாமல் கொல்லப்பட்டவர் ஒரு ஹிந்து என்று ஆல் இந்தியா ரேடியோவில் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? காந்தியை கொன்றது இந்து மகாசபை என்று சொல்லி இந்துக்களுக்கு எதிராக, இந்து மகாசபைக்கு எதிராக வன்முறையை தூண்ட வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு செய்தது. அதாவது இன்றைக்கு அவர் நாத்துராம் கோட்சே ஒரு ஹிந்து என்று ஒரு இந்து சைடுல ஒரு அனுதாபத்தை பெறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்துக்களை ஒரு குற்றவாளி அடையாளப்படுத்த கூடாது. என்னை பொறுத்தவரை அப்படியே அது ஹிந்துன்னு இவங்களே மார்த்தட்டி கொள்கிறார்கள். அப்படி கூறுவது இந்து மதத்தை சார்ந்த மக்களுக்கு அவமானத்தை தருகிறது. இன்னைக்கு ஒரு இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய இந்த நாட்டில் இந்து மக்கள் ஏதோ குறைகாரர்கள் போல இவங்க சித்தரிக்கிறாங்க. அது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில் இந்து மக்கள் அவ்வளவு தீவிரமாக கொலை செய்யக்கூடிய தன்மை உடையவர்கள் என்பது போன்ற கோட்சேவை முன்னிறுத்துகிற அதற்கு ஒரு கொலைகாரருக்கு, அது மகாத்மா காந்தியை கொன்றவருக்கு, நீங்க சாதாரணமா ஒரு கொலைகளை நிகழ்த்துவர்களையே கொலையாளியே நாம இன்னைக்கு தண்டிக்கப்படணும்னு இன்னைக்கு கோர்ட்ல நம்ம எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிற காலம் இது. அப்படி இருக்கும் பொழுது மகாத்மா காந்தி இந்த நாட்டிற்கு தேசப்பிதா என்று அழைக்கப்படுபவர், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தந்தவர். அதுவும் அஹிம்சை, இம்சை முறையில் இல்ல, அஹிம்சை முறையில். கால மாற்றத்து அடிப்படையில இப்ப காந்தியை கொன்றவருக்கு சிலை வைக்கணும் இவங்க கிளம்புறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தியை கொன்றவர்களை போற்றி புகழ்ந்து அவர்கள் ஹீரோக்களாக சித்தரித்து பஞ்சாப்ல பஞ்சாப் மொழியில ஒரு படம் சீக்கிய மொழி படம் ஒன்று வருது. அதே போல தமிழகத்துல ராஜீவ்காந்தியை கொன்றதை நியாயப்படுத்தி அதற்கான சம்பவத்தை காரணப்படுத்தி தமிழகத்துல போராட்டம் வெடிக்குது. கால மாற்றத்துல பழைய சம்பவங்களுடைய மாறுபட்ட பார்வை அதிகரிச்சு நீங்க நினைக்கலையா? ஆமா, அதுதான். அதாவது இன்றைக்கு இது போன்ற சம்பவங்கள்ல ஒரு மைலேஜ் கிடைக்கிறதா இவங்க நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒன்று. வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய சம்பவங்களை நிகழ்த்த நினைக்கிறார்கள். வரலாறு என்பது மாற்றப்பட முடியாது. வரலாறு இருந்து போன ஒன்று. கொன்றார் கோட்சேங்கர்ல அவர் இதோட மாற்றி சொல்லுங்க. திரும்ப திரும்ப ஆமா அந்த குற்றத்தை செய்தார் அவரே பதிவு பண்ணல. அதை ஹீரோயிக்கா நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் மனசுல இது எந்த அளவுக்கு ஹீரோயிசமா எடுத்துக்கொள்ளப்படும் என்பது நிச்சயமாக கேள்வி உள்ளது. நல்லவர்கள் யாருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு மாற்று பார்வை எதுவா இருக்கலாம். இன்னைக்கு அதை வச்சு ஓட்டு வருதுன்னு யாராவது நினைச்சாங்கன்னா வேண்டுமென்றே கலவரங்களை தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் எழும். அதே நேரத்தில் சொன்ன அந்த ஹீரோயிசம் பாத்தீங்கன்னா அந்தந்த சமூக மக்கள் இப்ப விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்களையோ இல்லாட்டி ராஜீவ்காந்தி கொலையில தொடர்புடையவங்களையோ ஒரு ஹீரோக்களாக பார்க்கக்கூடிய பார்வை தமிழகத்தில் வந்திருக்குது. அதே போல பஞ்சாப்ல அது மாதிரி ஹீரோக்களாக ஒரு படமே திரைப்படம் எடுக்கப்பட்டு சென்சார் போர்டு அனுமதியோட படம் வெளிவந்தது. அப்படி பார்வை மாறி இருக்கு அப்படிங்கிற பார்வை அந்த ஒரு சில மத்தியில் ஒரு சின்ன பிரச்சாரத்தின் அடிப்படையில் அந்த பார்வை ஓடிக்கொண்டிருக்கிறது. அது வாக்குகள் பெறக்கூடிய பார்வை அல்ல. இதை வைத்து மக்கள் வாக்களிக்கவில்லை. அந்த வாதம் என்பது ஒரு மாற்றம் வேண்டும் என்று இந்த நாட்டிலேயோ இப்ப தமிழகத்திலேயோ ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஒரு அளவுகோலை வைத்து விட்டார்களே. ஆனால் அந்த நேரத்தில் இந்த ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருக்குன்னா இந்த இஷ்யூக்காக மக்கள் வாக்களிச்சாங்கன்னு சொன்னா தப்பு. அந்த விதத்தில் பாத்தீங்கன்னா அப்படி இவங்க இந்துத்துவ முன்னிறுத்தி இது மாதிரி விஷயங்களுக்காக வாக்களிச்சிருக்கணும்னு பிஜேபிக்கு தான் தமிழ்நாட்டுல எல்லாம் ஓட்டு போட்டிருக்கணும். அதிமுகவுக்கு ஓட்டு விழுந்திருக்க கூடாது. இந்த போன பாராளுமன்ற தேர்தலில் கூட அந்த அளவில் பாத்தீங்கன்னா அதே நேரம்
தமிழகத்தில் இந்த தமிழர் பிரச்சனைக்காக இந்த எல்டிடிக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்குல இருக்கிறவங்களுக்காக மக்கள் வாக்களிச்சாங்க, அப்படி அவங்கள தூக்குல போடக்கூடாதுன்னா இல்ல அவங்க ஹீரோஸ் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்காக மக்கள் வாக்களிச்சாங்க, அதனாலதான் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடல அப்படின்னு சொன்னா அது தவறு. அதற்கு இங்க நம்ம தமிழ்நாட்டையும் எக்ஸாம்பிளா எடுத்துக்குவோம். அதே மாதிரி பஞ்சாப்லயும் அப்படி நடக்கல. இந்திரா காந்தியை கொன்றதற்காக வேற ஒரு மாற்றுக் கட்சி வரவில்லை, அங்க அது வேற காரணங்களுக்காக வந்தது. ஆகையால ஒருத்தரை கொலை செய்ததன் காரணமாக இப்ப மகாத்மா காந்தியை கொலை செய்ததற்காக இந்தியா முழுவதும் கோட்சேக்கு செல வச்சுட்டா உடனே நிரந்தரமா பிஜேபி ஆட்சியில இருந்துட முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. ஒரு மாற்றத்தின் அடிப்படையில் தான் அந்த நேரங்கள்ல மக்கள் வாக்கு என்பது வருகிறதே தவிர இது போன்ற சம்பவங்கள் வாக்குகளாக மாற வாய்ப்பே இல்லை, கலவரங்கள் தான் உண்டாகும். நான் இந்த கேள்வி திரு அர்ஜுன் சம்பத்தை கொண்டு வர விரும்புறேன். அதாவது ஆஷ்துரையை கொன்ற வாஞ்சிநாதனுக்கும் காந்தியை கொன்ற கோட்சேக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லையா? நிச்சயமாக வித்தியாசம் தெரியவில்லை. வாஞ்சிநாதன் எந்த நோக்கத்தோடு ஆஷ்துரையை சுட்டுக் கொன்றாரோ அந்த தேசபக்திக்கு ஒரு இம்மி அளவும், பகத்சிங் எந்த நோக்கத்தோடு வெடிகுண்டை கொண்டு போய் பாராளுமன்ற கட்டிடத்தின் மீது அவர்கள் காது செவிடாகிவிட்டது, இந்த வெடிச்சத்தமாவது அவர்கள் காதிலே கேட்கட்டும் என்று சொல்லி அவர் நாடாளுமன்றத்தின் மீது பகத்சிங் குண்டு வீசினாரோ அதே போல எங்கள் தாய் நாட்டை வெட்டி பிளந்த பாகிஸ்தானியர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு 30 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உண்ணாவிரதம் இருந்த காந்தி அவர்களை கோட்சே அவர்கள் சுட்டுக் கொன்றதிலே அவர் தரப்பு நியாயத்திலே அவரது பார்வையிலே அவருடைய தேசபக்தியை எந்த வகையிலும் நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு பக்தி இருக்கும், எல்லா கொலையாளிகளுக்கும் ஒரு பக்தி இருக்கும், எல்லா கொலையாளிகளுக்கும் எல்லா கலவரக்காரர்களுக்கும் எல்லா மதவெறியர்களுக்கும் ஒரு நியாயம் இருக்கும். ஆளாளுக்கு ஒரு நியாயம் இருந்தால் ஆளாளுக்கு ஒரு நியாயம் இருந்தால் சட்டம் எதற்கு? இதனை காட்டு தர்பாரா? எனக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா? சட்டம் இல்லையா? அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார், மறுக்கவில்லை, தப்பி ஓடவில்லை. நான் காந்தியை கொன்றேன் என்று சொல்லி சட்டத்திற்கு உட்பட்டு அவர் இந்த நாட்டுடைய சட்டத்தை மீறல, அந்த தண்டனையை அவர் முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். ஆனால் சரித்திரத்திலே சில விஷயங்களை பதிவு செய்ய விரும்புகிறார். அதற்காக அவருடைய வாக்குமூலத்தை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதை ஏன் காங்கிரஸ் கட்சி தடை செய்ய வேண்டும்? காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஏன் இந்து மகாசபை அலுவலகங்களை தாக்க வேண்டும்? காங்கிரஸ் கட்சி ஏன் இந்து மகாசபைக்கு இந்து மகாசபை அலுவலகங்கள்லாம் காங்கிரஸ் கட்சி ஒருபொழுதும் தாக்கியதில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய வேலை. காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்ட உடனேயே சீக்கியர்கள் மீது மிகப்பெரிய இனப்படுகொலை. காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட உடனேயே இங்கே தமிழ்நாட்டிலே திமுக அலுவலகங்கள் தாக்கப்பட்டன. காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் வரலாறு இது, வன்முறை வரலாறு காங்கிரஸ் வரலாறு. காங்கிரஸ் என்றைக்கும் காந்தியடிகளை பின்பற்றியது கிடையாது. நான் சுருக்கமா ஒரே ஒரு கேள்வி உங்களை முன்வைக்க விரும்புகிறேன் திரு அர்ஜுன் சம்பத். ஐஎஸ்க்கு ஆதரவான அர்ஜுன் சம்பத் ஒரு நிமிஷம் தாக்கப்பட்டது. உங்களுடைய திரு அர்ஜுன் சம்பத் உங்களை தொடர்ந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா திரு அர்ஜுன் சம்பத் யாருக்குமே நீங்க பேசுற கேட்காது, நான் பேசுற கேட்காது, எந்த பலனும் இல்லை. நான் கேட்கிறேன், ஐஎஸ்க்கு ஆதரவான ஒரு டி-ஷர்ட்டை மட்டும் அணிந்திருந்தது குற்றம் என்று சில இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட போது இந்த நாட்டுடைய தந்தையை கொன்றவருக்கு ஆதரவாக நீங்கள் குரல் கொடுக்கும் போது நீங்கள் சட்டவிரோதமாக செயல்பட நினைக்கலையா? இல்ல, இது சட்டவிரோதம் அல்ல. இந்து மகாசபை தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல. இதுல நீதிமன்றம் அவங்க போய் உங்களுடைய தகவலுக்காக அந்த பிரச்சனை நடந்த பிறகு 4 நாட்கள் முன்னால் தான் தமிழகத்தில் கூட ஐஎஸ் தீவிரவாதம் தடை செய்யப்படுகிறது. இங்க தடை கொண்டு வரப்படல, இங்க அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்படல, இப்போதுதான் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்பட்டது. அலைபேசி எண்களை போட்டு இந்து மகாசபைக்கு இல்ல பிரச்சனை, கோட்சே தான் பிரச்சனை. இந்து மகாசபை உறுப்பினராக இருந்து போலாம், அவர் காந்தியை கொன்றவர் என்று நீங்களே ஒப்புக்கொள்ளும் போது அவரை புகழ் பாடுவது இந்த நாட்டுக்கு ஒரு தவறான செய்தியை கொடுக்காத. நாளைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் அவன் கற்பித்துக் கொள்ளக்கூடிய நீங்க தொடர்ந்து காந்தியடிகளுடைய புகழையே சொல்லிட்டு இருப்பீங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காந்தியடிகள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பீங்க. நேதாஜி வரலாற்றை மறைப்பீங்க. காந்தியடிகள் மற்றும் நேரு குடும்பம் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. இதுக்கு என்னைக்கு தான் முடிவு? உங்களுக்கு காந்தியடிகள் இருந்து பாடம் பெற்றுக் கொள்ள வேண்டாமா? தெளிவு பண்ணுங்க. சுதந்திரம் வாங்கி தந்தது கோட்சேயா காந்தியடிகளா?
சுதந்திரம் வாங்கி தந்ததுல காந்தியும் ஒருத்தர், அவ்வளவுதான். காந்தியடிகளே கடையில விட்டு வாங்கி கொடுக்கல சார், நேதாஜி படை நடத்தி இருக்கிறார். இந்த நாட்டில் ஏராளமான இன்னைக்கும் கூட தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய படம் நேதாஜி படம். காந்தி குடும்பத்தை நேதாஜி நீங்க தான் பாக்குறீங்க, அவர் தேசத்துடைய தலைவர் வைத்துக் கொண்டிருக்கிறது. நேதாஜியோடைய இயற்பெயர் கூட தெரியாமல் நேதாஜியை தலைவன் என்று ஏற்றுக்கொண்ட தேசம் இந்த தமிழகம். இந்த தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் இன்றும் கூட நேதாஜி படத்தை பார்க்க முடியும். எங்க இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு? நீங்க சொன்னா இருட்டடி பண்றாங்க காந்தி. இன்னைக்கு நேதாஜி சம்பந்தமான ஆவணங்களை காங்கிரஸ் கட்சி இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அந்த ஆவணங்களை வெளியிட மறுக்கிறது. நேதாஜி சம்பந்தமான ஆவணங்கள் வெளியே வர வேண்டும். அதுல என்ன பாரதிய ஜனதாவோட அங்கம் நேருடைய சில விஷயம் என்னங்க, நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு அங்கமா தானே இருக்கீங்க. நேதாஜியோடைய விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சியும் வெளியிட மறுக்கிறது. மதசார்புடைய கட்சி அல்ல, அது ஒரு காந்திய சோசலிஸ்டை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி, மதசார்பற்ற கட்சி. நாங்கள் இந்து மக்கள் கட்சி, இந்து மகாசபை. உங்களுக்கு பாஜக பற்றின பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் வந்துடும். ஆட்சிக்கு வரணும் நீங்களே சொன்னது போல பாஜக ஆதரிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவீங்க. உங்களுடைய சுருக்கமான இறுதியான கருத்துக்கள் விஜயதாரணி. அதாவது இவங்க நாத்துராம் கோட்சே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்து மகாசபைக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. இவர் என்னமோ வித்தியாசப்படுத்தி சொல்றாரு, அவ்வளவுதான். RSS இந்து மகாசபை எல்லாமே பிஜேபியோட ஒரு அங்கம் தான். ஏத்துக்கல நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்து மகாசபையோட தலைவருக்கு தானே, அத பவுண்டருக்கு தானே மதன் மோகன் மாளவியாக்கு பாரத ரத்னா கொடுத்து சிறப்பு அப்ப இருந்தாரு. மதன் மோகன் மாளவியா காங்கிரஸ் தலைவராக 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பின்னர் வட்டமேச மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியை ஆதரித்திருக்கிறது. இல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக சென்றவர் மதன் மோகன் மாளவியா. அன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு இல்ல நம்ம அதாவது ஒரு காலத்தில் அவர் காங்கிரஸ் தலைவரா இருந்தாரு. எந்த நிமிஷம் அது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எந்த நிமிஷம் அவர் இந்த நாட்டில் மத சார்பின்மை கொள்கைக்கு, காங்கிரசின் கொள்கைக்கு எதிராக போனாரோ அந்த நிமிஷம் அவர் காங்கிரஸ் வெளியேறினார். இப்போது பிரச்சனை வேற பக்கம் தலைவர் தான் மதன் மோகன் மாளவியா. அவருக்கே பாரத ரத்னா கொடுக்கும் போது காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. இந்த பாரத ரத்னா அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி வரவேற்றாலும் கூட இன்றைக்கு அவருக்கு கொடுத்தது போல இந்து மகாசபை கோட்சேக்கு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். அந்த அளவில் இன்றைக்கு மதன் மோகன் மாளவியாக்கு கொடுத்திருக்காங்க. அவர் வித்திட்டதுதான் இந்த நாட்டுல இந்த மாதிரி கலவர பூமியாக ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. பிஜேபி அதுக்கு துணை போகுதுங்கிறதுக்கு இதே ஒரு அச்சாரமா இருக்கிறது. பிஜேபியோட எம்பி தான் கோட்சே தேசபக்தராக சொல்லியிருக்காரு. தலைமையை கண்டித்திருக்க மறுத்த முடியாது. காங்கிரஸ் கட்சி சொன்னாலும் சரி, இந்து மக்கள் கட்சி சொன்னாலும் சரி, நிச்சயமாக சில விஷயங்கள் காலப்போக்கில் மாறுபட்ட பார்வை வளர்த்தெடுக்கின்றன அப்படிங்கிற மாற்று கருத்துல ராஜீவ்காந்தி கொலையாளி ஆகட்டும் அல்லது இந்திரா காந்தி கொலையாளி ஆகட்டும் அல்லது மகாத்மா காந்தி கொலையாளட்டும் இது போன்ற பார்வை காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது மாற்று கருத்துல. அதே சமயம் தேச பக்தர்கள் யார், தேச விரோதிகள் யார் என்பது எத்தனை ஆண்டுகளாக மறந்துவிட முடியாது. இது போன்ற விஷயங்களுக்கு கொலை ஒரு தீர்வாகாது என்பதுதான் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக, அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாயிண்டாக இருக்க முடியும். கொலை எந்த ஒரு சித்தாந்த ரீதியாக காரணமாக இருந்தாலும், எவ்வளவு நியாயப்படுத்தக்கூடிய காரணமாக இருந்தாலும் கொலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதை செய்தவர்களை நிச்சயமாக நாம் ஒரு மாற்று பார்வையோடு தான் பார்க்க வேண்டியிருக்கும். இது காலப்போக்கில் மாறும்போது எந்த விதமான பார்வை எந்த விதமான திசைக்கு கொண்டு செல்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்திருந்த விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நேரத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.